பல்தான் கேக்குதுங்களா? சுகன் கேக்குதுங்களா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குது ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட ஆரம்பிப்போம். பரணி இன்னைக்கு வரமாட்டாரு. ஸ்பைடர்மேன் படத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டிசி படத்துல இருந்து ட்ரைலர் வந்துருந்துச்சு. ராமாயண படத்துல இருந்து ட்ரைலர் வந்துருந்துச்சு. அது ரெண்டும் எப்படி இருந்துச்சுங்கிறத இன்னைக்கு பேசுவோம். அதுதான் இன்னைக்கான டாபிக். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஹாய் படத்துல இருந்து ஒரு புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பச்சை புள்ள அப்படிங்கிற தேர்ட் சிங்கிள், அதுக்கான ப்ரோமோ விட்டுருந்தாங்க. படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அபிஷன் ஜீவிந்த் அவர் அடுத்து நடிக்கிற படத்துடைய டீட்டெயில்ஸ் விட்டுருந்தாங்க. யோகலட்சுமிக்காக, யோகலட்சுமி அந்த செட்ல இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. சர்தார் 2 படத்துல இருந்து நாளைக்கு ஒரு புது ப்ரோமோ கண்டென்ட் வரப்போகுது. உரிமிடும் ஒரு யாழியாகும் சூரா தீரா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ. யாழினா என்ன அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி கிளப்புறதுக்காக ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத சொல்லுங்க, யாழினா என்ன அப்படிங்கிறத. துல்கர் சல்மானோட ஐஎம் கேம் அந்த படத்துல இருந்தும் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. வெட்டிங் பெல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சாங் அன்பே டயானா படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பியார் பிரேமா கல்யாணம் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒண்ணு, கிணத்துல குதிக்கிறதும் ஒண்ணு அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி ஒரு புது ப்ரோமோ. ஆகஸ்ட் 21 அது நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஏன் என்ன ஏதோ செய்தாய் அப்படிங்கிற படத்துல இருந்து டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கான்சிட்டி படத்துடைய டைரக்டர் அவர் ஹரிஷ் புரேஜ் அவர் அடுத்த படத்துடைய ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், அசோசியேட் டைரக்டர் வேணும்னு ஆட் கொடுத்துருக்காரு. யாருக்காவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. இம்மார்டல் மற்றும் சர்தார் 2 இந்த 2 படங்கள்ல இருந்தும் டாம் சிஎஸ்க்கு பர்த்டே ஸ்பெஷலா போஸ்ட் விட்டு இருந்தாங்க. பிரீத்தி முகுந்தன் பர்த்டே ஸ்பெஷலா இதய முரளி படத்துல இருந்து ஒரு ஒரு புது ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ஃபேமிலி பாய் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவா ஒரு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ரூபாய் 5 லட்சம் சன்மானம் யாருக்கு, எதற்கு, ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலோட ஒரு புது ப்ரோமோ. இதெல்லாம் வந்து அப்டேட்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகியிருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்டேட் இருக்காங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது 3 ட்ரெய்லர் வந்திருக்கு. டிசி, ராமாயணா, ஐஎம் கேம் 3 ட்ரெய்லரும் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லணும். விஷால் வந்தாருன்னா ராமாயணா பத்தி கேட்கலாம்னு பார்த்தா விஷால் வரவே இல்லை. நீங்க எல்லாம் சொல்லுங்க. அனில் பல்தான் இருந்து ஆரம்பிப்போம். அஜித் பல்தான் சொல்லுங்க. ப்ரோ எனக்கு 3ல ரொம்ப பிடிச்சது வந்து ஐஎம் கேம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அதுல விஷுவலா அனிமேஷன் அந்த சிஜி மட்டும் கொஞ்சம் எடுத்தடிக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. பட் எனக்கு அந்த கான்செப்டாவும் அதே மாதிரி துல்கர் இந்த மாதிரி ஸ்மக்லிங்கு இந்த மாதிரி அமௌண்ட் அந்த பண விஷயத்துல உள்ள இறங்கினாவே அது பயங்கரமா இருக்கும். அந்த ட்ரெயிலர் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி டிசியும் ட்ரெய்லரா ஓகே. பட் எனக்கு எல்லாத்தோட இவரோட லுக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அக்வர்டா இருக்கு. ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு லுக்கு கொடுத்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அந்த லுக்காவே அது எனக்கு லுக்கா எனக்கு செட் ஆகல. ட்ரெய்லரா ஓகே. அணி எப்பவும் போல ட்ரெய்லர்ல பயங்கரமான ஒரு வேலைப்பாடு. ராமாயணம் அது வந்து பார்த்தேன் ப்ரோ. எல்லாம் போன வாட்டி பார்த்தத விட இப்ப எல்லாமே சூப்பரா எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நிறைய இடத்துல அப்படியே அந்த பாகுபலியோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்கு. பாகுபலியில ஒரு 2, 3 சீக்வென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா அது பாகுபலியே திரும்பி எடுத்து வச்சிருக்காங்க மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ரன்வீர் அவரை சத்தியமா எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. ராவணன் ஓகே. பட் அதுலயுமே எனக்கு அந்த பியர்டு சுத்தமா செட் ஆகல. பாப்போம் என்னன்னு. சுகன் நீங்க சொல்லுங்க. அஜித், நான் ஒரு சின்ன இது நீங்க சொன்னீங்கல்ல, இது ராமாயணா வந்து பாகுபலி இது மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பாகுபலியே வந்து ராமாயணா மகாபாரதம் இன்ஸ்பயர் வந்தது தானே அது? இல்ல ப்ரோ, அது ஓகே. பட் நம்ம விஷுவலா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல. பாகுபலி நம்ம ஆல்ரெடி விஷுவலா பார்த்துட்டோம். எனக்கு அந்த ஒரு சீன் எல்லாம் பார்க்கும்போது பாகுபலியில வந்தாய் ஐயா அந்த சீன் எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம விஷுவலா ஆல்ரெடி ஒன்று பார்க்கும்போது அது அது மறுபடியும் எங்கிருந்து இன்ஸ்பயர் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி அந்த சீனை நம்ம பார்த்துட்டோம். அது இங்க வரும்போது எனக்கு அதோட காப்பி மாதிரியும் ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதான் சொல்றேன். ஓகே, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா நான் இப்பதான் வந்தேன். நீங்க பாதியில தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ராமாயண ட்ரெய்லர்? நிறைய ட்ரெய்லர் வந்துச்சு இன்னைக்கு. சிஜி எல்லாமே போன வாட்டி ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லாமே நல்லா இருக்கு. பட் அங்கங்க எனக்கு இதுதான் செட் ஆகல.
ராவணனோட பியர்டும் செட் ஆகல. ரன்வீரோட ஒரு லுக்காவும் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. சரி, ஓகே. இது பிராண்ட் நியூ டே பத்தி பேசுவோமா? அண்ணே பிரகாஷ்ண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம், ஆரம்பிங்க. விஷால் சொல்றத நீங்க சொல்றீங்களா, எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட். அவருதான் இப்படி வருவாரு. சரி பரவாயில்ல, ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம். வாங்க வாங்க விஷால், இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ராமாயணா ட்ரைலர் பத்தி உங்கள்ட்ட கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ராமாயணா ட்ரைலர், ஐஎம்கேஎம் ட்ரைலர், டிசி ட்ரைலர், 3 ட்ரைலர் எப்படி இருந்துச்சுக்கிறத பேசுறோம். ஸ்பைடர்மேன் படம் பார்த்தவங்க பேசுறோம், ஆனா ஸ்பாய்லர் இல்லாம பேசுறோம். இதான் இன்னைக்கு டாபிக் ஃபுல் டே. ஓகேங்களா? அதனால மோகன் வந்து ஸ்பைடர்மேன் இருந்து ஆரம்பிக்கிறனாரு, ஆரம்பிங்க. ஸ்பாய்லர் இல்லாம ஆரம்பிங்க. ஓகே முடிச்சுட்டு ட்ரெய்லர்ஸ் பத்தி சொல்லுங்க. அடுத்து அப்படி ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி போவோம். மாவீரன் கை காட்டுறீங்க மட்டும் தெரியும், ஸ்பீக்கர் கேஸ் வரல, நான் இன்வைட் கொடுக்குறேன், மேல வாங்க. அதுவும் வரலன்னா டக்குன்னு சொல்லுங்க, கோவஸ்ட் கொடுத்துட்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப வந்து இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் முடிக்க பார்த்துறேன். ஸ்பாயில் நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கண்ணா. எனக்கு இந்த பிராண்ட் நியூ டே வந்து எனக்கு எல்லா இது வரைக்கும் வந்த லைவ் ஆக்ஷன் சரி, எல்லா ஸ்பைடர்மேன் இதோட எனக்கு இந்த ஒரு இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதுல வந்து பர்சனலா வந்து நான் அந்த இது கனெக்ட் ஆகிட்டேன் நான் டாம் அந்த ஸ்பைடர்மேன் இதோட. ஓகேங்களா? அந்த அந்த ஹோம் ட்ரையாலஜி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த எம்சியூ அந்த 3 படத்துல இல்லாத அளவுக்கு எனக்கு அதுல நல்லா அந்த ஃபேண்டசி இது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல ரொம்ப கிரவுண்டடா ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு. கேரக்டர் ரைட்டிங்கா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லாம அந்த இது ஆன்டகனிஸ்ட் கேரக்டரா இருக்கட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ரைட்டிங் இருக்கு, நல்ல ஒரு டெப்த் இருக்கு. சரிங்களா? ஆனா எனக்கு இது படம் 2.5 மணி நேரம் இருந்தாலுமே அந்த 2.5 மணி நேரம் ஃபீல் இல்லாம நல்ல ஒரு என்கேஜா போனதுக்கு காரணமும் வந்து இதுதான். இத்தனைக்கும் வந்து ஒரு ஆக்ஷன் இதெல்லாம் கிடையாது, ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. ஆனா டயலாக் ஓரியன்ட் இருந்தாலுமே அது நமக்கு எமோஷனலா கனெக்டட் ஆனனால நமக்கு வந்து எனக்கு 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 அந்த ரன் டைம் எனக்கு பெருசா இஷ்யூவாவே தெரியல. அப்புறம் வந்து டெக்னிக்கலா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே, மார்வல் வந்து இது நல்லா தான் பண்ணுவாங்க. இந்த படத்துல ஒரு படி மேல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இது அந்த நிஞ்சாஸ் அந்த ஃபைட்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஹல்க் அந்த ஃபைட் எல்லாமே வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் ரொம்ப டாப் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு என்னதான் மியூசிக் எல்லாம் இருந்தாலுமே டெக்னிக்கல் இதுல பர்டிகுலரா சொல்ல போனா எனக்கு இந்த சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய அந்த அந்த ஸ்விங்கிங் பண்றதெல்லாம் வந்து பிஓவி இதை காமிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த 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 அமேசிங் ஸ்பைடர்மேன் அந்த இதுலயும் சரி, எனக்கு என்ன இந்த டோபி மெக்யூரி அவரோட இதுல சரி, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விங்கிங் மெக்கானிசம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது சொன்ன அந்த ஆர்கானிக் வெப் ஒன்று இருக்கும், அது ட்ரெயிலரே சொல்லிட்டாங்க. அந்த இது அதுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதையும் ரொம்ப ரொம்ப இதா சொல்லியிருந்தாங்க. சும்மா தேவையில்லாம எதுவும் சொல்லாம ரொம்ப நமக்கு வந்து கன்வீனியன்டா இருக்க மாதிரி ரொம்ப நல்லா எனக்கு சொல்லியிருந்தாங்க. எமோஷனலா ரொம்ப நான் கனெக்ட் ஆயிட்டேன். எனக்கு ஓவராலா எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ்ஸ் எனக்கு பெருசா எனக்கு எதுவும் தெரியல. நான் எனக்கு ஒரு சில பேர் வந்து என்ன இது ஆக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து எனக்கு இந்த டயலாக் ஓரியன்ட் படம் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வந்து நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா, அந்த கேரக்டரோட நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிரும். அதே மாதிரிதான் எனக்கு இந்த படமும் எனக்கு நோவே ஹோமோட எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் நான் வந்து தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். எனக்கு அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இங்கிலீஷ் இது கிடைக்கல, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா நான் போனது நான் வந்து நல்ல பேக்கடான தியேட்டர் போனதுனால நல்லா ஒரு சின்ன சின்ன சீன்ஸுக்கும் வந்து ரொம்ப இதா இது பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒண்ணு நான் இதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் 3 ட்ரெய்லர் வந்துச்சு. ராமாயண ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்லி எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்துச்சுல சின்ன கிளிம்ஸ் அது மாதிரி வரும்போது என்னடா இது 4,000 கோடி வந்து இது ஐ மீன் 2 பாட்டு சேர்த்து பண்ணிருக்கேன்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பெருசா இல்லையே, ஒரு சில இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுல நான் பார்க்கும்போது ஒரு ஃப்ரேமே அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போன்னு இருக்கும். அந்த புஷ்பக விமானம் அந்த இது காமிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மான்ஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துச்சுல ராம் அந்த கிளிம்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வேற ஒரு இந்தியன் அந்த சைடு அந்த மாதிரி இல்லையே, வேற ஒரு மான்ஸ்டர் அந்த மாதிரி ஹாரி பாட்டர் அந்த லார்ட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபேஸ் இந்த இதெல்லாம் ஃபேஸ் இதெல்லாம் மாற்றி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு மியூசிக் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஹேண்ட் சிம்மர் அவரும் சரி, ஏஆர் ரஹ்மான் 2 பேருமே அந்த ஒரு ட்ரெய்லர் மிட் போர்ஷன்ல வந்து ஒரு தீம் வந்து இறக்கியிருப்பாங்க. அந்த தீம்ல வந்து ரிப்பீட்டட் மோட்ல நான் இப்போ வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லர் மட்டுமே கிட்டத்தட்ட 10 வாட்டி மேல பார்த்துட்டேன். பிகாஸ் ஆஃப் மியூசிக்னால ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த படம் நான் ரொம்ப வெயிட்டிங். நான் ராமாயண படத்துக்கு நான் வெயிட் பண்றேன். டிசி ட்ரெய்லர் வந்து எனக்கு
ஒரு அருண் மாதேஸ்வரன் அவரோட ரொம்ப ரிப்பீட்டடா இதே ஒரே 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 மாதிரி தான் இருக்கு. ஆனா அனிருத் அவரோட மியூசிக் அந்த ஒரு தாளம் ட்ரிப் அந்த இது போட்டனால ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மியூசிக்கலாவும் ரொம்ப எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. நான் யாருக்காக பார்ப்பேன்னு தாண்டி நான் அனிருத் அவருக்காக நான் கண்டிப்பா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஐஎம் கேம் ட்ரெய்லர் வந்து எனக்கு ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ சொல்லியிருக்காங்க. எனக்கு டீசெண்டா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். எனக்கு துல்கர் சல்மான் மட்டும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஎக்ஸ் பண்ண டேரக்டர் தான் வந்து இவர் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெருசா பெருசா காமிக்கல. ஆனா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த படமும் நான் வெயிட்டிங் தான். எனக்கு 3 ட்ரெய்லர் பார்த்தேன். 3 இதான் எனக்கு ராமாயணமும் அப்புறம் இதுவும். ராமாயணம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசி மியூசிக்காக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். இந்த அயன் கேம் ரொம்ப ஆவரேஜ். ஸ்பைடர்மேன் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். நல்ல கிரவுண்டடா ரொம்ப எனக்கு கனெக்டடா இருந்துச்சுங்கண்ணா. அவ்வளோதான் என்னோட இது. முடிச்சிட்டேன். தூங்கிட்டீங்களா? ஷார்ட் அண்ட் பிரதர் ஸ்வீட்டா முடியும். ஸ்பைடர்மேன் பாக்கிறதுக்கு முன்னாடி வேற அது எதுனாச்சும் எனக்கு கொஞ்சம் பார்க்கணுமா? ப்ராஜெக்ட் நீங்க ஒன்றும் இல்லை. நீங்க அட்லீஸ்ட் நீங்க நோவே ஹோமாச்சும் பார்த்துட்டு போங்க. நீங்க நோவே ஹோம் பார்த்துட்டு போனீங்கன்னா அதுல அதோட ஆஃப்டர் மேத்தா தான் வந்து காமிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க. சரி ரைட், ஸ்பாயிலர் வேணாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த டயக்ராம் முடிக்கிறேன். அப்டேட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன பல்தான்? நாளைக்கு 6 மணிக்கு ஸ்வாக் ஆஃப் டயக்ராம்னு சொல்லி ஒரு அப்டேட் வருது. ஓகே ரைட், ஓகேங்க. சூப்பர். சொல்லவாண்ணே? விஷால் ப்ரோக்கு அப்புறம் நம்ம சொல்றோம். ஓகே, வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன். தயவு செஞ்சு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு படம் ஒர்க் ஆகல. ஏன்னா நான் வேற ஒரு வாரமா மார்வல் மேல வன்மத்தை தெளிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, சத்தியமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகல. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் எதுவுமே தெரியாது. ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். யூஸ்வலா நம்ம மார்வல் ஃபிலிம்ல ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, டோட்டலா அதை உடச்சு ஒன்று புதுசா பண்ணிருக்கானுங்க. ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ். எபிக் தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. 3D செம்ம சூப்பரா இருந்துச்சு. கிளாஸ்லாம் இது வரைக்கும் நடந்தது இல்லை. நானும் நிறைய 3D படம் பார்த்துருக்கேன். நீங்க போன்லாம் எடுத்து கிளாஸோட யூஸ் பண்ணீங்கன்னா ஃபிளிக்கர் ஆகுது. 3D கிளாஸ் ஃபிளிக்கர் ஆகுது. அதை நான் ஏதோ படத்துலேயே எஃபெக்ட் போட்டிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். தியேட்டர்ல வேற யார் ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஃபிளிக்கர் ஆகுது. எப்பிக்ல பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கு. மற்றவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுங்க, அது என்னன்னு பாருங்க. ஃபோன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க. ஏதோ நோட்டீஸ் வேற அவனுங்க போட்டிருந்தானுங்க, ஃபோன்ஸ் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனை குறைச்சிட்டு டிராமாலேயே அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், 3D எக்ஸ்பீரியன்ஸா சூப்பர். 2-3 ஆக்ஷன் பிளாக் அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு நான் நோவே ஹோம்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த என்ஜாய்மெண்ட் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது எனக்கு மட்டும்தான். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் ராமாயணா ட்ரெய்லர் டீசர் சுத்தமாக பிடிக்கல. அதை விட இது ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கானுங்க. கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு சீரியல் எஃபெக்ட் தான் வர மாதிரி தோணுது. இந்த ஒடிசி ஹேங் ஓவரா என்னன்னு தெரியல. இது ஒரு ஸ்டூடியோ படம் தான். இல்லை, முழுக்க ஸ்டூடியோலே எடுத்துருக்கீங்களாடா நீங்க, லைவ் லொகேஷனே இல்லை போலியப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லா ஃப்ரேமும். ஆனா யாஷ் சூப்பரா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சவுத்துல பிச்சுக்க போகுதுன்னா அதுக்கு யாஷ் ஒரு பெரிய பில்லரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்காரு பார்க்க. ரன்பீர் கபூர் ராமை விட எனக்கு யாஷ் ராவணன்னா அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜடாயுவோட விஎஃப்எக்ஸ் ஒர்க், அப்புறம் இந்த வெள்ளை யானை ஒன்று வருது, அது மிரட்டிருக்காங்க. அப்புறம் மற்ற எல்லா ஒர்க்குமே கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஏரோ அம்ப விடுறாரு, அந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு வெயிட்டிங். காலைல தியேட்டர்லயும் ட்ரெய்லர் போட்டாங்க, அப்புறம் தனியாகவும் பார்த்தேன். அப்புறம் அயன் கேம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு மாதிரி செம்ம கமர்ஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸே மலையாள சினிமாக்கு அங்க அப்கமிங் ஸ்டார்ஸை வச்சு பயங்கர கமர்ஷியலா ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அதே ஆங்கிள் வந்திருக்காரு. கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ட்ரிப் இருக்கும்னு நினைக்கிறேன். துல்கரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நம்புறேன். ட்ரெய்லர் கட் ஆனால் பயங்கர ரேண்டமா இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. டிசி சூப்பரா இருக்கு. ட்ரெய்லர் செம்மையா இருக்கு. டிசி ட்ரெய்லரு எனக்கு தெரியல, நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த படம் ஏதோ என்னமோ பண்ணுன்ட்டு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே உண்மையாலுமே விஷுவல்ஸும் அவ்வளோ சூப்பரான விஷுவல்ஸ், மியூசிக் எக்ஸ்ட்ராடினரி, எல்லாமே நல்லா அமைஞ்ச மாதிரி இருக்கு. கதையாவுமே செம்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது. நான் விஷால், நான் சாரி இது இன்டரப்ட் பண்ண நினைக்காதீங்க. இது நீங்க ராமாயணா சொன்னீங்களா, மியூசிக் எப்படி இருந்துச்சு? அந்த ஆஸ்பெக்ட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்ல எப்படி? மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரியல, எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குடா எனக்கு ஒரு மாதிரி புதுசா இல்ல.
எனக்கு இந்த படம் விஷுவல் டோன் எல்லாமே நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. பல்தான் கூட அது வந்துட்டு பாகுபலி எஃபெக்ட் கொடுக்குதுன்னாரு. பாகுபலி எஃபெக்டே வரமாட்டேங்குது பல்தான் எனக்கு இதுல. ஏன்னா அவன் கொஞ்சம் ரியல் லொகேஷன் செட்டு அது இதுன்னு போட்டிருப்பான், மஜாவா எடுத்திருப்பாங்க ராஜமௌழி. இது முழுக்க முழுக்க ஸ்டூடியோலயே எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் பார்ப்போம். நீங்க மத்தவங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு, அப்படியே நம்ம வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். மாவீரன் கை தூக்கிட்டே இருக்காருண்ணே. அவருக்கு நான் கோகோஸ்டே கொடுத்துருக்கேன், அவர் மேல வரல. சரி நான் என்ன பண்றேன், கோகோஸ்ட் இன்வெர்ட்டை கேன்சல் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஆனா விஷால் ஆனா உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகும்னு சொல்லும் போது அப்படியே இடி விழுந்த மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கேன் நானு. இல்லடா கமல மதியம் மீட் பண்ணேன் இன்னைக்கு. கமல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, என்னடா நமக்கு தான் இன்னும் தெரியலையா, சரி இன்னொரு வாட்டி போகணும் போல அப்படின்னு நான் என் மைண்ட் செட்டே வேற டோட்டலா. ஓகே ஓகே. அதனால ப்ரோ நீங்க ஒர்க் ஆகலன்னு சொன்ன உடனே இந்த பிரதீப் ரங்கன் இப்ப ரீசெண்டா ஒரு எடிட் போயிட்டு இருக்கும்ல, ஷாக் ஆகிற மாதிரி சீரியல் அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. சுகன் ப்ரோ நான் நோவி ஹோம்க்குள்ள அழுதேன் சுகன் ப்ரோ. எனக்கு இது தெரியல, எனக்கு இது ஒரு மாதிரி எமோஷனா அந்த அப்புறம் ஸ்பாயிலர்ல வந்துரும். ஏய் நான் டியூனுக்காக இத விட்டு கொடுக்கலடா, அசிங்கமா பேசாதடா, சத்தியமா படம் புரிக்கலடா. ஓகே ஓகே சரி 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 நான் சொல்றேன். எனக்கு காலையில வந்து நீங்களா எப்பா என்ன சொல்லுங்க காலைல வந்து என்னன்னா ராமாயண ட்ரைலர் பார்த்தோன்னா, ஸோ எனக்கு சர்ப்ரைசிங் அது ஒர்க் ஆச்சு. பரவாயில்லையே. இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல பாக்குற அளவுக்குலாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை. காலைல படத்துக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நல்லா இருந்தது, நிஜமாவே ஒர்க் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ராமாயணத்துலன்னு ஒரு டீசர் நம்ம பார்த்துருப்பாங்க, அதை விட இது ரொம்பவே பெட்டரா இருந்தது எனக்கு. கம்பேரிட்டிவ்லி எல்லாரும் சொல்ற மாதிரி யாஷோட போர்ஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்பவே பரவாயில்லையே, சூப்பரா பண்ணியிருக்காங்க. லைக் ஆதி புருஷ்ல சைஃப் அலிகான பாக்குறப்ப சுத்தமா ஒட்டவே இல்லை அவரோட எந்த எமோஷனுமே. பட் யாஷ் கிட்ட ஓகே அது வந்து என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ராமாயணா ட்ரெய்லர் வைஸ் குட் ஃபைன் அந்த மாதிரி. தென் அப்படியே நெக்ஸ்ட் வந்து டிசி அண்ட் நயன் கேம். டிசி வந்து சத்தியமா வந்து என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல படம் சம்பவம் பண்ணுங்க, இந்த ட்ரெய்லர் வந்து என்னன்னா சம்பவம் பண்ணுமா, படம் சம்பவம் பண்ணுமா, இல்லை இதை சம்பவம் பண்ணிடுவாங்களான்ற மாதிரி மோட்ல தான் இருந்தேன். இப்போ ட்ரெய்லர் வந்து எனக்கு நிஜமாவே நல்லா ஒர்க் ஆச்சு. லோக்கியும் வந்து என்னன்னா பெருசா ஒரு மாதிரி ட்ரால் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு அனிருத்து தான் ஒன் ஆஃப் தி சேவியரோட மேஜர் சேவியரே அவர் மட்டும்தான். இந்த முன்னாடி வந்த ப்ரொமோவோட இதுக்கும் சரி இப்போ வர்றதுக்கும் சரி மனுஷன் ஏதோ வந்து பயங்கரமான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் டிசிக்கு. ஸோ அவன் தான் வந்து என்னன்னா காப்பாற்ற போறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்புறம் தான் லோக்கி மற்ற எல்லாருமே. ஸோ ட்ரெய்லரும் நல்லா இருந்தது, ஒர்க் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஐஎம் கேம். ஆப்வியஸ்லி துல்கர் சல்மான் இருக்கிற இடத்துல அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. ட்ரெய்லர் ஒரு மாதிரி, நான் அந்த படத்தை பற்றி பெருசாக எதுவும் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ட்ரெய்லர் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கேம்லிங் பெட் அந்த சம்மந்தமாக. ஸோ கான்மேன் ரோல்ன்றப்ப அதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு இந்த துல்கர் எப்போவுமே. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங் தான் படத்துக்குமே. தென் ஃபைனலி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சில இடங்கள்லாம் கண்ணில் டீயர்ஸ் வந்துருச்சு நிஜமாவே. அந்த அளவுக்கு அவரோட ஸ்பைடர்மேனோட பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ 2016 ஆரம்பிச்ச ஜேர்னி ஸ்பைடர்மேனுக்கு எம்சியூக்குள்ள. ஸோ 2026 வந்து என்னன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 10 இயர்ஸ்ல அந்த பையன் எப்படி வளர்ந்தானோ அவங்க கூட நாமளும் வளர்ந்த மாதிரியான ஒரு ஃபீல். கிட்டு மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மாதிரி மெச்சூர்டா செம்ம மாசா அவன் பாட்டுக்கு ஹேண்டில் பண்ற அந்த ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ற விதமே பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்தது. படத்துலயும் வந்து என்னன்னா என்னாச்சு பேசுறாரா? படத்துலயுமே வந்து என்னன்னா ஸ்கோர் பண்ண விதமும் ஹோல்ட் பண்ண விதமும் வந்து என்னன்னா செம்ம பெட்டரா இருந்தது. ஸோ ஓவரால் அது வந்து ஒரு நீட்டான ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய விஷயம் அதுல பேச வேண்டியது இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் டேவே நிறைய விஷயம் பேச வேண்டாம், அடுத்த டேல ஸ்பாய்லர்ஸ் பேசுறப்ப இன்னும் டீட்டெயிலா டெப்தா பேசலாம். ஒருவர் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. ஸோ அது ஒரு மஸ்ட் வாட்ச் கம்ப்ளீட்டா. நிறைய பேர் என்னமோ சொல்றாங்க, பட் ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாம தேட்டர்ல போய் பாருங்க, டெஃபினட்டா அது ஒர்த்தா இருக்கும். நிறைய பேர் இல்ல சுகன் ப்ரோ, ஒரே ஆள் ஒரு ஆள் பேசுறது அப்புறம் இருக்கட்டும், பட் நான் பொதுவா சொல்றேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க, அவ்வளவுதான். கிறிஸ்டோபர் ரிவ்யூ பார்க்கலையா கமல்? நம்மளுக்கு எதுக்குங்க அவர் ரிவ்யூலாம்? அப்ப நிறைய ஒரே ஆள்னு எப்படி சொல்லலாம்? உங்களதான், நீங்க தான். சரி அதெல்லாம் விடுங்க, நானும் அப்படி சொல்லிடுறேன். நான் வந்து காலையிலே பார்த்துட்டேன் ப்ரோ, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் 2-3 இடத்துல கண் கலங்கிருச்சு. எனக்கும் அந்த டிராமா கொஸ்டின் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இப்படி ஹேண்டில் பண்ணோம் இவன் நானும் எதிர்பார்க்கல, இப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு. நிறைய சண்டை தான் இருக்க போகுதுன்னு நினைச்சா அப்படி இல்லை, ரொம்பவே
இதாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்பவே நிறைய சீன் நல்லா இருந்துச்சு. இன்னர் கான்ஃபிளிக் பேசினது 3 பேர் இருப்பாங்க. 3 பேருக்கும் இன்னர் கான்ஃபிளிக் பத்தி ஒன்று பேசியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சீன் எல்லாமே. அது மாதிரி கடைசி சீனும் ரொம்ப ரொம்ப அதுதான் பெஸ்ட். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கடைசி சீனு. ஒரு மாதிரி ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. அது கொஞ்சம் ரொம்ப நல்லா பரவாயில்லையே இந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியா ஒரு ஹாலிவுட் படம் இவ்வளோ கனெக்ட் ஆனது எனக்கு ஞாபகமே இல்லை. மேல அழுது பார்த்தது கூட எனக்கு இது இல்லை. ஆனா இந்த படம் உண்மையா ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லவே தேவையில்ல. 3 சாலிட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதுவே போதும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அதுவே ரொம்ப பயங்கரமா எடுத்திருந்தாங்க. அது எல்லாமே ஸ்டண்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அவர் பார்க்கும் போதெல்லாம் அவரோட பார்வையில நம்ம பாக்குற மாதிரி நிறைய ஷாட் இருக்கும். அது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து முன்னாடி படங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்த்தா எனக்கு தெரியல. நான் இப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனா கொஞ்சம் கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இருக்க சீக்வன்ஸ் ஏன்னா நாம அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி டிராமா தான் நிறைய இருக்கும். ஆக்ஷன்லாம் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு மைண்ட் செட் பண்ணியே போங்க. நிறைய சண்டை இருக்கும். ஆனா பார்க்க முடியலனாலும் கமல் அந்த ரீகேப் வீடியோ எல்லாம் நிறைய இருக்கு. அதை கூட நீங்க செக் பண்ணிட்டு அதை கூட பார்க்கலாம். நிறைய ரீகேப் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு மார்வல் அண்ட் எம்சி ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸ்லி ஒர்க் ஆகும். அந்த டிராமா கூட மார்வல் அண்ட் எம்சி ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டா ஒர்க் ஆகும். யாருக்கும் அது என்னடா அப்படின்லாம் தோணாது. ஒருத்தரை தவிர. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சார் ப்ரோ அது இன்னொருத்தவர். அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி ராமாயண ட்ரெயிலர் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த ராமான்னு ஒரு ட்ரெயிலர் விட்டானுங்க. அதுதான் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா பட்ஜெட்டா நல்லா இருக்கு. பட்ஜெட் தெரியுது ஓரளவுக்காச்சும். 2000 கோடி அளவுக்கு இல்ல, ஓகே ஓரளவுக்கு தெரியுது. அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. ராவணனா செமையா இருந்தாரு. அவர் தான் தூக்கி சாப்பிட்டுருவார் போல யார் இருந்தாலும் எய்தாப்புல. அவர் வேற இதுல கம்மியா தான் வருவாருன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆனா செமையா இருந்துச்சு அவர் வர. பேக் ஸ்டோரி இருக்கும் போல கமல். எனக்கு அதான் டவுட். ஆமா தனி கதை இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுல கம்மியா தான் இருக்கும். ஆக்சுவலி அது கம்மியா தான் இருக்கும். அதாவது போர்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இவங்களோட தான் அதிகமா. ஆனா அவர் வர போர்ஷன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. ட்ரெயில் ஆள் நல்லா இந்த ராவணன்னா அந்த மாதிரி ஒரு கற்பனையா நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இந்த ஆள் நல்லா சீன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா இந்த அதப்படி பார்ட் 1லயே கம்ப்ளீட் பண்ணணும்னா ராமாயணம் அந்த ராவணோட கேரக்டர் பத்தியுமே கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னாதான் அது 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஹோல்ட் பண்ண முடியும். ஆமா அது ஒரு முக்கியமான இதுதான். ஆனா நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஓகே. ரன்வீர் கபூர் தான் ஒரு மாதிரி இருந்தாரு. அவர் தான் செட் ஆகாது மாதிரியே இருக்கு எனக்கு. என்னன்னா இவர் மட்டும் ஒரு மாதிரி ஆடு நோட்டாவே இருக்காரு. சாய் பல்லவி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா சாய் பல்லவி நல்லா தான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கரெக்டா தான் இருக்காங்க. அவங்க அவங்க நல்லா ஆதி புருஷ்ல வந்தவங்களுக்கு இவங்க எவ்வளவு பரவாயில்ல. விஷால் ப்ரோ இதுக்கு அடிக்கிறாங்க. அவங்களும் நல்லா தாங்க இருப்பாங்க. எதையா சொல்லுவீங்க எதையா சொல்லுவாரு இவரு. அவங்களும் நல்லா தாங்க இருப்பாங்க. அவங்களும் நல்லா அவங்கள விட இவங்க பெட்டர்னு தான் சொல்றேன். அவங்க நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்கள விட இவங்க பெட்டரா தான் இருக்காங்க. படத்தை அவனுங்க ஒண்ணுங்க நல்லா எடுக்கல. அதே மாதிரி அடுத்து டிசி தெரியல ப்ரோ. இவங்கெல்லாம் சொல்றாங்க விஷால் ப்ரோ ரொம்ப நாளா சொல்றாரு சம்பவம் தான் யாருக்கு சம்பவம் நடக்குதுன்னு தெரியல. அமைதியா இருப்பா சம்பவம் நடக்கும்போதுன்னு தெரியல. யார் சம்பவம் பண்றாங்களோ அனிருத் சம்பவம் இருக்கு அந்த படத்துல. அந்த படத்து மேல இருக்க ஒரே ஹோப்பு அனிருத் பண்ண. அனிருத்துக்காகவே தியேட்டர் போயிடணும். அது அந்த சவுண்ட்ஸை கேட்கறதுக்காகவே. ஓகே ட்ரெய்லர் ஓகேவா இருக்கு ப்ரோ. தப்பிச்சிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் தப்பிச்சிருதான்னு தெரியல. மாட்டினா கொத்து பரோட்டா தான் அடுத்த ஒரு மாசத்துக்கு. ஆக்ஷன் ஹீரோ நீ பார்க்க போற. பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஐஎம் கேம் ட்ரெய்லரு அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆர்டிஎக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்பலாம் பிடிக்காது. ஒரு அவங்க ஊருக்கு அது அந்த ஆக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு போல. நம்ம ஊருக்கு அது சுமார் படம் மாதிரி தான் இருக்கும் அது பார்த்தா. இந்த ட்ரெய்லர் ஆமா இங்க இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவான ட்ரெய்லர். இந்த படத்தை பத்தி இன்னொன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சொன்னா அது ஸ்பாய்லர்மே ஏறும். கொஞ்சம் அந்த ரிலீஸ் நெருங்குறப்போ நான் சொல்றேன் அதை பத்தி.
அதுல இந்த படத்துல வந்து இது ஃபேண்டசி எலமெண்ட் வேற ஏதோ இருக்கான் சார் ஒரு ஐஎம் கேம்ல. சொன்னாங்க, ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். ஃபேண்டசி எலமெண்ட் வேற ஏதோ இருக்கான் ஐஎம் கேம்ல. அது அது எப்படி இந்த பெட்டிங்கு கான்மேன் மாதிரி இருக்கு, அதோட எப்படி ஜாயின் ஆக போகுது அப்படின்னு பார்க்க ஒரு ஆர்வம் இருக்கு. துல்கரை பத்தி சொல்ல தேவையில்ல, அவர் எப்பவுமே இந்த மாதிரி ரோல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாரு. அப்போ ஓணம்க்கு வெயிட்டிங். அவ்வளவுதான் ப்ரோ. டிகே கான்மேனா அந்த அந்த அதுல இருக்கிற கேரக்டர் நடிச்சா நல்லா பயங்கரமா சம்பவம் பண்ணிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா, கான்மேன் கான்மேனா நடிச்சு இது வரைக்கும் எல்லாமே பிளாக் பஸ்டர் தான். எல்லாமே ஹிட், எல்லாமே பிளாக் பஸ்டர். அதுவும் இல்லாம ஆமா ஆனா எனக்கு ட்ரைலர் எனக்கு ரொம்ப டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆமா, நிறைய நிறைய விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க போல. அது ஆமா அது ஆமா ஓரளவு கட்ஸ் வேற தெரிஞ்சிச்சு பயங்கர அது. ரேண்டமா இருந்துச்சு. பாப்போம். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓகே, இவங்க மலையாள இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான படம் மாதிரி இருக்கு. பார்ப்போம் எப்படி எப்படி இருக்கு. புதுசா இருக்கு அந்த பெட்டிங் எல்லாம். நம்ம இது வரைக்கும் நம்ம சினிமால மங்காத்தாஸ் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல பெட்டிங் பத்தி இல்ல இல்ல எவ்வளவு இங்க டீப்பா இங்க பெருசா வந்தது இல்ல சவுத் இந்தியால. டீப்பா வந்திருக்குன்னு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் டீப்பா போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி. வை ராஜா வை. ஆனா அதுவும் ஒரு ஆ, ஃபேண்டசி தான். ஆமா அது அதுவும் ஒரு ஃபேண்டசி தான். வைராஜாவை சொல்லலாம். ஓகே, அதுவும் அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த படமும் ஓரளவுக்கு ஓகேவா சூப்பரா இருக்கும். இருக்குங்க அந்த படம், நல்லா செம்மையா இருக்கும்யா. அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் இன்னொரு சாரி சொல்றீங்களா? முடிஞ்சு முடிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, ஒரு சின்ன இது மத்தவங்க இன்னைக்கு வந்து சொல்லிட்டாங்களா? ஆனா ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த டாபிக் கொஞ்சம் கடைசியா கொஞ்சம் பேசிப்போம், எல்லாரும் பேசி முடிக்கிட்டோம். இன்னைக்கு வந்து சார் கிறிஸ்டோபர் நோலன் பர்த்டே. அவர் சம்பந்தமா கொஞ்சம் கிறிஸ்டோபர் நோலன் படத்துக்கு அப்புறம் பேசலாம். இன்னைக்கு 3 ட்ரைலரு ஒரு படம் வந்திருக்கு, அதை பேசியே டைம் ஓடி போயிடும். அதுக்கே 10,000 10 ஆனதுக்கு அப்புறம் அப்புறமேட்டு பேசுறதுக்கு நாளைக்கு பேசுவோம். இருக்கிற சொந்த ஊர் நடிகர் பர்த்டே நம்ம மறந்துடுறோமா, அப்பப்ப பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு விடுங்க. அடுத்த அப்டேட் வரும். மத்தவங்க சொல்லிட்டீங்களா இன்னைக்கு வந்த ட்ரைலர்ஸ் பத்திலாம்? மாவீரன் ப்ரோ சொல்லணும். ஸ்பைடர்மேன் நான் பார்த்துட்டேன், இங்கிலீஷில் தான் பார்த்தேன் 3Dல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷமே பைசா வசூல்ற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ், அந்த ரோடு ஆக்ஷன் ஒன்று ஒரு ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி படமாக எனக்கு ஓவர் டாக்கி என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 3 ஆக்ஷன் சீன்ஸு 3மே பயங்கரமாக இருந்துச்சு. 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுதா, அதில் அப்படியே 10-10 நிமிஷமாக இதை எடுத்துக்கிட்டாலும் மீதி 1 மணி நேரம் 50 நிமிஷம் அண்ணே என்னால் முடியலண்ணேன்ற மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பெருசாக ஓகேவா இருந்துச்சு, ரொம்ப இல்லை. ஒரு ஓகே. நான் வந்து ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்குறப்பெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரீவாட்ச் தேட்டர்லேயே போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக ஒரு மாதிரி இழுத்துட்டே போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸ் தான் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஸ்பைடர்மேன் இதெல்லாம் நம்ம எப்பயோ பாட்டோமே, இவனுங்க எப்பயோ அச்சீவ் பண்ணிட்டானுங்க 2000லேயே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஹல்க் போர்ஷன்லாம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். பட் இதுக்கு முன்னாடி ஸ்டண்ட் லெவல்லே நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர்மேன்லேயே பார்த்துருக்கோமே, அந்த அவர் யார், டோபி மேக்கரா ஃபஸ்ட்டு வந்தவர், அவரோட வருஷன்லேயே பார்த்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. அண்டு போன வாரம் தான் சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், இந்த ஸ்பேஸில் இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனில் மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயம் வராது. அது வந்து டோபி மெக்கையோர் ஆண்ட்ரூ கேர்ஃபுல்ல படத்தில் கண்டிப்பாக வரும். படத்தோட ஓப்பனிங் சீன்லையோ அல்லது எண்டிங் சீன்லையோ அவர் பறப்பார் நியூயார்க் சிட்டி மேலே, கேமரா அப்படியே அவர் வழியாக ட்ராவல் ஆகும். அவர் அப்படி பறக்கிறப்ப நம்மளே பறக்கிற மாதிரி இருக்கும். இத்தனைக்கும் நான் அதெல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக இந்த டாம் ஹாலண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் படம் எல்லாமே நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அப்படி சீன் வந்து நான் என்னடா அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி பறக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கேமரா மூவ் ஆக மாட்டுது, அது 3Dயில் நல்லா என்ஜாய் பண்ணலாமேன்னு யோசிச்சிருக்கேன். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே அது வச்சுருந்தாங்க, ஒரு நிமிஷம் மாதிரி வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது 3Dயில் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, வெளித்தனமா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். காமெடியும் பழைய ஓஜி அளவு இல்லைன்னா காமெடி அங்கங்கே பயங்கரமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பழைய MCU லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றபடி எனக்கு ஒரு ஒன் டைம் ஆச்சு உள்ள ஓகேவா இருந்துச்சு. ப்ரோ அந்த ஒருத்தர் யாருன்னு இப்ப தெரியுதா? நான் சொன்னாங்க மாமோதானா? ராமாயணம் சொல்லுங்க. ஆமா, ஒரே ஒரு டவுட், பார்த்தவங்க யாராவது சொல்லுங்க, விவேக் ஓபராய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு ராமாயணத்துல? அவர்தாங்க குபீரா இருந்தாரு ட்ரெய்லர்லயே, பாத்தீங்களா? பார்த்தேன் யமதர்ம ராஜா இருக்காரு. என்ன யாருப்பா நீ? பிரகாசன் அவருக்கு எந்த ரோல்னு தெரியுமா அதாவது உங்களுக்கு?
நீங்க அப்படியே சொல்லுங்கண்ணே, எல்லாம் சொல்லிட்டாங்க. ராமர் கூட ஒருத்தர் நல்லவர் அப்புறம் ஆவாரு. எனக்கு சொல்லுங்க வந்து மாமா. படம் இல்ல இல்ல அந்த நீங்க எல்லாம் ஒரு சொல்லி முடிக்க நான் கேட்டுறேன், கடைசி சொல்லிடுறேன். 2.5 நிமிஷத்துக்கு ஒரு டீசர் போன வருஷமா அதுக்கு வருஷமா விட்டாங்க ஞாபகம் இருக்கா? கடைசியில ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ மட்டும் தான் விஷுவல் வரும். அது வெறும் டைட்டில் கார்டா போட்டு ஒரு டீசர் ஓட்டுனாங்க. ஆமா 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 ஆமா. அப்பெல்லாம் நினைச்சேன் இந்த படம் தேரவே தேராது கண்டிப்பா அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் அதுக்கு அடுத்து வர அவுட்புட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த 4 மினிட்ஸ் ட்ரெய்லர் கம்ப்ளீட் எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்தது. காலையிலேயே ஒரு எல்லா லாங்குவேஜ்லையும் ஏற்றிட்டேன். எல்லா லாங்குவேஜ்லையும் ஏற்றி திரும்ப திரும்ப ஹிந்தியில் மட்டும் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். நான் ஓன் லாங்குவேஜ் அதுதான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர் விஷுவலா. ரொம்ப ஆனால் பளிச்சு இருந்துச்சு நிறைய இது. அப்புறம் இருந்தாலே இவங்க நம்ம இப்போ ஏஐ வேற வந்துருச்சா, அது இருந்தாலே இது என்ன கொஞ்சம் ஏஐ மாதிரி இருக்கே, அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்ட்டு. அதுக்காக ரொம்ப டார்க்காகவும் தோவாமல் கொஞ்சம் கலரில் கொஞ்சம் கவனத்தை வைக்கலாம். எனக்கு அதை ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் லாஸ்ட் 1 நிமிஷம் ட்ரெய்லர்ல ஆக்ஷன் பேக்கடா இருந்துச்சு. இது ரெண்டையுமே ராவணனோட போர்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. நான் சொல்ற போர்ஷன்ல எல்லாம் ராவணன் வந்து யஷ் தூக்கி சாப்பிட போறான்னு தான் நினைக்கிறேன். எல்லா இதுக்கு ராக்கி பாய் இந்த டாக்ஸிக் என்னாகும் தெரியல. ராக்கி பாய்க்கு ஈக்குவலா இன்னொரு ரோல் வந்துட்டு இருக்கு. ஃபேன் பேஸ் இன்னொரு படி மேலே ஏற்றி விடுற மாதிரி அப்படின்னு தான் தோணுச்சு. பயங்கரமா இருந்துச்சு அந்த ரோல். எப்படியும் நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இவ்வளவு மாசா காட்டியிருக்காங்க. படத்துல ராமனை தான் ஹீரோவாக காட்டுவாங்க, கொடூர வில்லனை தான் காட்ட போறாங்க. ஆனா இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க நல்லா இருக்கும். தனி ஒருவன் அரவிந்த் சாமி மாதிரி நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்டு மியூசிக்கை பத்தி நான் கீழே இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்க. கடைசியில் அந்த ராமாயணான்னு அந்த டைட்டில் வர்றப்ப ஒரு சவுண்ட் ஒன்று வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த சவுண்டுக்காகவே தான் திரும்ப திரும்ப அந்த கடைசி 1 நிமிஷத்தை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ஹம்சிம்மர், அதான் காலைல ஒரு யூடியூபர் போட்டிருந்தேன், ஹம்சிம்மர் மியூசிக் போட்ட ஒரு படத்தை பிரம்ம முகூர்த்தத்துல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெய்லர். இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 4 மணிக்கு நான் பாக்குறப்ப எனக்கு ட்ரெய்லர் உண்மையிலே சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு கடைசி ஒரு அவுட்புட் நான் நிமிஷம் இந்த படத்துல எதிர்பார்க்கல. வராது. நீங்க சொன்ன கடைசி 1 நிமிஷம் இந்த படத்துல வராது. ஏன்னா 2 பார்ட்டியும் மிக்ஸ் பண்ண ட்ரெய்லர் இது துரந்தர். ஆமா 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 ஆமா. என்ன கடைசி 1 நிமிஷம் எதை சொல்றாப்ல? கடைசி 1 நிமிஷம் அந்த வார் போர்ஷன் அதெல்லாம் எப்படி இதுல வரும்? அது கும்பகர்ணன் இல்லையா கமல், வேற ஒரு வார்ன்றாங்க. அத பார்த்தா அந்த வார் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய அனிமல்ஸோட விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா டாப் நாச்சா இருந்தது. அதனாலதான் நான் டிஎல் காலைல 11 மணிக்கு தான் வந்தேன். என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டேன். அப்புறம் மற்றவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டா எனக்கு ஒரு மாதிரி மிக்சடு ஃபீல் வந்து நம்ம கேட்டாக்க நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி. ஆனால் நிறைய மிக்சடு ஒப்பீனியன்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு ஆனால் சிஜி பயங்கரமா இருந்தது. குறிப்பா மிருகங்கள்லாம் பயங்கரமா கட்டிதாங்க. பறக்கிற யானை, அந்த ஜட்டாயு, அப்புறம் போர்ல சிறுத்தை புலி, இந்த மாதிரி நிறைய கட்டியிருந்தாங்க. அண்டு என்னதான் இது அந்த படத்து மேல எனக்கு ஆரம்பத்துல நம்பிக்கையே இல்லாம போனது காரணம் ஆதி புருஷ் தான். அதுதான் நம்ம மைண்டு வேற அங்க போகுதேன்னு இந்த படத்துல இருந்து எது வந்தாலும் மைண்டு நேரம் அங்கதான் போகுது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இந்த படம் கண்டிப்பா டாக்கி பொசிஷன்ஸ் நிறைய இருக்க போது போர் அடிக்கும்னு தோணுது. ஆனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா எஃப்டிஎஃப்எஸ்ல போய் உட்காந்துருவேன். அந்த அன்னைக்கு நம்ம படம் வேற வருது, சூர்யா படம். உங்களுக்கு ஆதி புருஷ் ஒர்க் ஆகலையா? உங்களுக்கு ஒர்க்கா இருக்கும் போலி. இல்ல கேக்குறேன். ஒரு பாட்டு மட்டும் இருக்கும்ல ஆதி புருஷ், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம், சரியான சாங். அது வேஸ்ட் நான் பண்ணிட்டாங்க. ராவணனை அழிச்சிட்டு சீதையை மீட்டு வருவேன். இதுல ஒரு டைலாக் வந்து அங்க போறாங்க ஏதோ ஒரு பிஜிஎம் அப்படிங்கிறப்ப என் மைண்ட்ல நேரம் அதான் வந்துச்சு. அந்த இது வந்துருச்சு, டீசர்ல வருமே அந்த இது வந்துருச்சு இங்க. இதுல அந்த டைட்டில் கார்டு கடைசியில போடுறப்ப அந்த சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சுப்பா. சரி, அடுத்து அப்படியே டிசி ஐஎம்கேம் போங்க. டிசி ட்ரெய்லர் எனக்கு ஓகே தான். லோக்கியை தவிர எனக்கு எல்லாமே ஓகேவா தான் இருந்தது அதுல. அப்புறம் லோக்கி எக்ஸ்ட்ராரியா இருந்துச்சா? ட்ரெய்லர் எனக்கு டீசென்ட்டான ட்ரெய்லர் தான் இருந்துச்சு. லோக்கியை தவிர எனக்கு எல்லாமே அதுல ஓகே தான். ஓகே. ஐஎம்கேம் படத்தை மேல எனக்கு பெருசா ஒப்பீனியன் இல்லை. ட்ரெய்லர் பார்த்தேன், அதுவுமே எனக்கு ஓகே தான். பார்ப்போம். வருது போல தமிழ் டப்பிங்ல. ஆமா ஆமா, அன்னைக்குதான் 3 படம். கலிஃபா இன்னைக்கு வருது விஷால் ப்ரோ. அதுவும் அன்னைக்கு தான் வரும். அப்புறம் இந்த இன்னொரு படம் அது ஒரு பெத்தலம். பெத்தலம். அடுத்து வேற யாராவது சொல்லுங்க.
என்ன சொல்லுவாங்க? தோழர் மூணு ட்ரெய்லர் வந்துச்சு தோழர், அதை பத்தி சொல்லுங்க தோழர். எந்த 3 வந்துச்சு? ஆக்சுவலா இந்த இது பார்த்தேன், ராமாயணம் பார்த்தேன். இன்னொன்னு வந்து நீங்க ராமாயணம் பார்த்தது மட்டும் விடுங்க. பொழுதன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு, எது வருதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்க. வர 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 கிட்டத்தட்ட வர வர மாந்தியா கழுத போலாம் ஆனாலாங்கிற மாதிரி பொழுதன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. எந்த ட்ரெய்லர் வருது தெரிய மாட்டீங்க. 3 என்னங்க வந்துச்சு? ராமாயணம் பார்த்துட்டேன், இந்த இது பார்த்துட்டேன். எது பாத்துட்டீங்க? இருங்க ஃபர்ஸ்ட் அவர் எது பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேன். இருங்க, டிசி பாத்துட்டீங்க. இது ரெண்டும் பரவாயில்ல, ஏன்னா தமிழ் படம் ஒண்ணு, இன்னொன்னு நான் பேன் இந்தியா படம் ஒண்ணு, துல்கர் சல்மான். நான் உள்ள வந்த உடனே ப்ரையாரிட்டியில முதல்ல இந்த பிரகாஷோட, நான் எப்பவுமே பாதி நேரம் நான் உள்ள வந்தேன்னா பிரகாஷோட இதுதான் ஃபர்ஸ்ட் இதுல காட்டும். டைம்ல வெளியே போயிட்டு உள்ள வந்தேன்னா அவர் ஏதாச்சும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா நான் அதை இது ரிலீஸ் பண்ணாருன்றேன். அதை என்ன அவர் ஏதாவது ஒரு ட்ரெய்லர் பத்தி ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா அது என் டைம்லைன்ல வரும். அப்பதான் எனக்கு தெரியும் ஒரு ட்ரெய்லர் ஏதோ வந்திருக்காருன்னு. சரி உள்ள போய் பார்ப்பேன். ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா டைம்லைன்னா இந்த எதுவுமே வரமாட்டேங்குது, வெறும் அரசியல் மட்டும் தான் என் டைம்லைன்ல வருது. அதை மீறி மிஞ்சி போய் ஏதாவது ஒரு சினிமா ட்வீட் உள்ள வந்துச்சுன்னா அது பிரகாஷ் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டாருனா தான் வரும் அது. சோ அப்படி இது 2 தான் நான் பார்த்தேன். அவர் போட்டு எனக்கு டைம் லைன்ல வந்துச்சு. வேற என்ன ட்ரெய்லர் வந்துச்சு சொல்லுங்க, நான் வேணா சொல்றேன். துல்கர் சல்மான் நடிச்சு RDX டைரக்டர் அவரோட இயக்கத்துல ஐஎம் கேம் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துடைய ட்ரெய்லர் முன்னாடி வர வேண்டியதா இருந்துச்சு. மலையாள படம், தமிழ் ட்ரெய்லரு, மலையாள ட்ரெய்லரு, கன்னட ட்ரெய்லரு, தெலுங்கு ட்ரெய்லரு, ஹிந்தி ட்ரெய்லர்னு 5 லாங்குவேஜ்ல விட்டுருக்காங்க. இன்னைக்கு மலையாளத்துலயும் வந்திருக்கு, தமிழ்லயும் வந்திருக்கு. நம்ம பார்த்தாச்சு. அது எப்படி இருந்துச்சுங்கிறதுலாம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்த மகாபாரத ட்ரெய்லர், அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல அது இருங்க சரி ரைட், அதை கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ஒருத்தர் போஸ்ட் கோட் பண்ணி ஒரு போட்டிருந்தாரு, ஆக்ஷன் சீன்ஸ் இருக்காது போல இருக்கு, ஜஸ்ட் டிராமா தான் இருக்கும் போல இருக்கு பிரம்மாண்டமா. ஏங்க ராமாயணத்துல எதுங்க ஆக்ஷன் சீன்ஸ்? அது வந்து மகாபாரதத்துல இருக்குங்கிற மாதிரி மனசுல இருந்துச்சு. நம்ம இவர் ஆதி என்ன பண்ணார், பளபளக்கும் குப்பை அப்படின்னு போடுறாரு. ஆக்சுவலா இது பளபளக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நான். ஏன்னா ஆதி புருஷன் ஒரு படம் பார்த்துட்டோமா நம்ம, அதனால இது பளபளக்காது, ஜஸ்ட் வந்து என்னமோ எடுத்து வைப்பாங்க, கிண்டி வச்சிருவாங்க, நமக்கு அது அவ்வளவுதான் தேரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது காலைல ஏஞ்சி பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா விஷுவல்ஸ் எனக்கு ரொம்ப பளபளக்குனாலும் இப்படிதான் தெரியும். நான் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு. ராவணனை எதிர்பார்த்த விட நல்லா காமிச்சிருந்தாங்க. அதுக்கு 2 காரணம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து யாஸ் வந்து கிரியேட்டிவிட்டிலே ஒர்க் பண்றாரு, அதனால அவருக்குன்னு கரெக்டா அதை பண்ணிக்கிட்டாரா இல்ல எப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனா ராவணனை சூப்பரா இது பண்ணிருக்கிறாங்க நம்ம எதிர்பார்த்ததை விட. ஏன்னா வந்து இது நார்த்ல பேக் ஃபயர் ஆகுமா என்ன ஏதெல்லாம் தெரியல. ஆனா இது வரைக்கும் நார்த்லயுமே எனக்கு ஆச்சரியப்படுறது என்னன்னா, இந்த ட்ரெய்லர்ல இது வரைக்கும் ராவணன் கேரக்டர் தான் நல்லா சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்குமே அதுதான். ஏன்னா வந்து ராமன் அவரதான் எப்பவுமே ஒரு படத்துல வந்து ராமாயணத்தை எடுத்தா ராமன் தான் அதிகமா பேசப்படும். ஆனா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர்ல எல்லாராலையும் ஒரு ஏகோபித்த ஆதரவுனால ராவணன் கேரக்டர் அதிகமா பேசப்படுது. ஆரா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆரா ஸ்கிரீன் பிரசன்ஸ் மாஸ் அந்த எல்லாமே வந்து யாசுக்கு சூப்பரா வந்திருக்கு. எனக்கு அது ஆச்சரியம், எப்படி ஒத்துக்கிட்டாங்க இவங்க அப்படிங்கிறது ஆச்சரியம். அவங்க எப்படி எடுத்தாங்கிறது ஒரு ஆச்சரியம். அப்புறம் வந்து எப்படி ஒத்துக்கிட்டாங்க ட்ரெய்லர்லங்கிறது அதை விட ஆச்சரியம். நல்லா இருந்துச்சு, அதோட விசுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் வந்து 0% ஹைப்ல இருந்தேன் இந்த படத்தினால. அதனால எனக்கு வந்து நல்லா இருக்கா பெட்டரா இருக்கா அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. நல்லா இருக்கு கண்டிப்பா. வந்து நான் முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல இது ஓடாது, நார்த்ல மட்டும்தான் ஓடும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப தமிழ்நாட்டுல தப்பிச்சுண்டா படம் இல்ல, ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம நம்பர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி வந்திருக்கு. தெலுங்குலையும் கன்னடத்துலயும் பிச்சுக்கிட்டு போகும். ஹிந்திலையுமே எனக்கு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருக்கு. அதை வந்து எப்படின்னா ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. எப்படின்னா அதே ராமாயணம் தான், அதே தான், நமக்கு கதை ஒண்ணும் மாத்த போதில்ல. ஆனா ராவணனை எப்படி காட்டுறாங்கன்னு இருக்கு. இப்ப போன படத்துல வந்து ஆதி புருஷன் ரொம்ப வீக் ஆக்கிட்டாங்க. ஒரு சீனை தவிர, அந்த ஒரு வீணை வாசிக்கிற சீனை தவிர ஒட்டுமொத்தமா சீனை அவரோட கேரக்டரே வந்து வீணாக்கிட்டு என்னமோ கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசா ஒன்று உருவாக்கிட்டாங்களா இவங்க இல்ல. நான் இந்த ஹிந்தியில இங்கிலீஷ்ல ஒரு படம், ஒரு பிளாக் பேந்தர், எல்லாமே இதா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்ப இன்னொரு படம் ஒன்று இருக்கும், டோட்டலே டியூன் ஒரு படம், சிவப்பாவே இருக்கும் போஸ்டர்லாம். அது மாதிரி இவங்க தனியா ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி ராமன் இப்படி ராவணன் அப்படி அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த உலகம் கருப்பு, பில்டிங் கருப்பு, வாசல் ஹெலிபேட் வச்சு அந்த ஹெலிபேடே கருப்புங்கிற மாதிரி. கேப்பா நீ வச்சு அவர் வச்சு புஷ்ப விமானம், ஆனா புஷ்ப விமானத்துக்கு ஹெலிபேட் கிரியேட் பண்ண பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரா ஒரு கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. இந்த படத்தை வந்து ராமாயணங்கிறது அவங்க இதிகாசங்கிறத மறந்துட்டு ஒருவேளை ஃபியூச்சரிக் ஸ்கிரிப்ட் நம்ம தான் எடுக்கிறோம், ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி எடுக்கிறது, அதுக்கு ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணாங்கன்னு ஆதி புருஷ் பாக்குறப்ப சந்தேகம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்லாம இவங்க வந்து அதாவது இதுலயும் சில விஷயம் பண்ணிருக்காங்க, புதுசா நிறைய வாகனங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாத்தையும் அங்க இருக்கிறத நம்ம இன்னும் ஒரு ஃபேண்டசி எக்ஸ்ட்ரா கலப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கலந்துருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா அப்படி இப்படினாலும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படி ஏத்த மாதிரி படம் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு இதுல ஊர்ஜிதமாகறதா எனக்கு படுது. அடுத்தது இன்னைக்கு வந்து 2வது ட்ரெய்லர் டிசி, எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமா பிடிக்கல.
சாக்கிங்கிற ராக்கி சாணிக் ஆயுதம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒண்ணு எடுப்போம், அதுக்கு பேர் வந்து டிசின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க மாதிரி இருக்கு. 2 பாசிட்டிவ் மட்டும் தான் அந்த ட்ரெய்லர்ல. ஒண்ணு வந்து அனிருத் பார்த்து ஆல்பமாவே ஆல்ரெடி குறிச்சிட்டு அப்படி இந்த படத்துக்கு இவ்வளவு உழைக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணினாலும், அருண் மாதேசனை பார்த்து கோபரா படத்துக்கு அதிகானத்துவ பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்போம். அந்த மீனத்துக்கு அருண் மாதேசன் கேட்கணும், ஐயா அனிருத் நல்ல பாட்டுலாம் போட்டு கொடுப்பாரு, ஆனா நான் எடுக்கிறது ஒரு ரத்த கலரி படம், அந்த படத்துக்கு இந்த படம் தேவையில்ல, இந்த அளவுக்கு நீ உழைக்க தேவையில்ல. எப்படி வினோத் வந்து மஞ்சு வாரியரை பார்த்து நான் இந்த படத்துக்கு நீ இவ்வளவு நடிச்சா போதும், அடுத்த படம் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீ நல்லா நடிக்க அப்படின்னு சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீ சும்மா துக்குற போதும், இசையை வாசிக்கிறலாம் நீங்க அடுத்த படத்துக்கு வாசிங்கன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம் அப்படிங்கிற மனசு இருந்துச்சு. இருந்தாலும் படம் பார்க்காம சொல்லக்கூடாது, ட்ரெய்லர் பார்த்தாலே சொல்ல முடிக்கிறனால ட்ரெய்லர் வச்சு அவ்வளோ வச்சு ரைட் ஓகே போதும். என்ன லோகேஷ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, லோகேஷ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரோங்கிற மாதிரிலாம் இருக்கு. அது எப்படிங்கிறத 7ஆம் தேதி பார்த்துப்போம். 3வது அயன் கேம். அந்த அயன் கேம் ட்ரெய்லர் எனக்கு பர்சனலா பிடிச்சிச்சு, 2-3 நண்பர்களுக்கு பிடிக்கலன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்ப ஒரே மாதிரி இருக்கு ட்ரெய்லர் பூரா, ஜஸ்ட் ஒரே இதுல முடிஞ்சிருச்சு அவங்க அப்படிங்கிறப்ப எனக்கு தோணுச்சு நிறைய ஏதோ ஒரு மறைக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கேம் பெட் இதை வச்சுதான் அவங்க கதை, பெட்டிங்கை வச்சுதான் அவங்க இதே நடக்குது அப்படிங்கிறப்ப அதுதான் அவங்க காமிக்க முடியும் ட்ரெயிலர்ல, அது அழகா காமிச்சிருக்காங்க. 2வது துல்கர் சல்மானுக்கு அந்த ஸ்கேமுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. அவர் எந்த வகையில ஸ்கேம் பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில அவர் நல்லா பண்ணிடுவாரு. இதுலயுமே நல்லா டைலாக் டெலிவரி சூப்பரா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு, தமிழ் டைலாக்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா ஓடக்கூடிய படமா தெரியுது அயன் கேம். இதுதான் 3 ட்ரெய்லரை பத்தி ஷார்ட்டா சொல்லிக்கிறது. படம் பார்க்கல ஸ்பைடர்மேனு, ஞாயிற்றுக்கிழமை தான் புக் பண்ணிருக்கேன், ஸ்பைடர்மேனை பத்தி நான் ஞாயிற்றுக்கிழமை பேசணும், அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து ட்ரெய்லர். ட்ரெய்லர்ல கடைசியில முடிச்சிருந்தாரு, புரியணும்னா மீதி எல்லாமே பார்த்தாதான் புரியுமா? ஸ்பைடர்மேன் வந்து முந்தைய பாட்டு எல்லாத்தையுமே பார்த்தாதான் பார்க்காம இது புரியும். ஆனா ஏன் கை தட்டுறாங்கன்னு நமக்கு புரியாது. 1-2 விஷயங்கள் இருக்கும்ல, அதுக்கு ஏதாவது பாத்துருக்கணும் அப்படின்னா பார்க்கணும் இல்லைங்க. அது பார்க்கணும்னா அப்படி ஒண்ணு விதிங்களேன், டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாதும்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சரியான சொல்யூஷன் அவங்களால நமக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் கிட்ட நீ ஒரு விஷயம் கேட்க கூடாது, முந்தைய படம் பார்த்தாதான் இது புரியுமான்னு கேட்க கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 19-20 படம் லிஸ்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ கடைசி அதுதான் 19-20 எந்த படம் பார்க்கனாலும் 20 படம். அப்ப எந்த படம் தான் பார்க்காம, ஒரு படம் கூட பார்க்காம டேரக்டா பார்க்க எந்த படம் தான் அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மளா கண்டுபிடிச்ச ஒரு படம் பார்க்கணுங்க. சாங்சி அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குல்ல, அப்பாடா தொல்லே கிடையாது. ஏன்னா இதாண்டா ஆரம்பிச்சு வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வச்சு ஒரு கதை ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் நம்மளா பார்த்து நம்மளா புரிஞ்சு நம்ம அடுத்து ஏதாவது அவனை அட்டாச் பண்ணி விடுவாங்க. அப்ப பார்த்து அப்ப நம்ம கத்தலாம். ஆனா அது சூப்பர் படம் அது. நான் ஸ்பைடர்மேன் 1 பாத்திருக்கேங்க, அது தெரியும் எனக்கு. அப்புறம் அவெஞ்சர்ஸோட எபிசோட்ஸ் வந்து பாத்திருக்கேன். அவெஞ்சர்ஸ் அங்கங்க பாத்துட்டீங்கன்னா போதுங்க, நமக்கு நம்ம எல்லாம் புரியணும் அவசியம் இல்லைங்க. உண்மையா சொல்றேன், ஒரு தடவை விட்டுருங்க. இந்த படம் வந்து அவனுக்கு படம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு டிராமாவே புரியாது நீங்க பார்க்காம போனீங்கன்னா. ரொம்ப பிடிக்குங்க, பேசிட்டு ரொம்ப பிடிக்குங்க. தோழர் புரியாத தோழர் மண்டக்காஞ்சி வெளியே இருந்துருவீங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படம் போறப்ப என்ன படம் மறந்துட்டேன். அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து ஏதோ ஒரு லேபுக்கு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போவாரு, போயிட்டு ஆடியன்ஸ் கத்துறாங்க பயங்கரமா, இதுவும் கத்துனாங்க. போய் பார்த்து யாரை பாக்குறாங்க பார்த்தா அவங்க அப்பாவை தான் போய் பார்ப்பாரு. இவர் டைம் டிராவல் பண்ணி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மாதிரி ஒன்று இருக்கு, ஃபேக்டரி மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு படம், என்ன படம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பிளாக் பாந்தரா கேப்டன் யாருக்கு போய் அவரோட அப்பாவை பாக்குறது. கமல் 2 படத்துல வருங்க, அது இதே சீன் 2 படத்துல வருங்க. இல்ல அப்ப எனக்கு புரியல, இவங்களா இந்த கத்துற. அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் படத்தை போய் ஒரு தடவை பார்த்தேன். அதை பார்க்க அடி ஆமா இல்ல இந்த சீன் அதுல வர்றதுல, இந்த சீன் அதுல இருக்கே அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மாதிரி ஏதோ ஒண்ணு கத்துவாங்க, நம்ம கத்துற டைப் ஸ்டாம்ப் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அது என்ன படம் நம்ம பாத்துக்கலாம். முடிஞ்சு போச்சு விடுங்க. 19 படத்தை 20 படத்தெல்லாம் பார்க்க முடியாது. அவெஞ்சர்ஸ்லயுமே அப்படிதான் இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ்ல ஒருத்தன் திடீர்னு இந்த பஞ்சாயத்தா இருக்கும்போது ஒருத்தன் இடிய மீன் மாதிரி ஒருத்தன் வருவான், இடியில இருந்து பிறந்து மொத்த தியேட்டரும் அலறாங்க, டே எப்படின்றாங்க. நான் வந்து அப்படியே இந்த ரஜினி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாருல, அந்த ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டல், அந்த இதுல அந்த மீம் ஒண்ணு இருக்குமே,
எல்லாரும் சுத்தி இதை கத்திட்டு இருப்பான், இப்படி உட்காந்துருப்பாரு, அந்த மாதிரி உட்காந்துருப்பேன். நான் இதுக்குடா இவனுக்கு இவ்வளவு கத்துறானுங்க, சரி ஓகே ஏதோ மாஸ் சீனே கத்துறாங்க போல. ஆனா ஒரு மாஸ் சீன்னா ஏற்கனவே வந்தவன் வச்சுதானே வைக்கணும், இவன் யாரையோ ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறேன். டேய் அவன் தாண்டா தார் ரங்கநாயகன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ சரிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருந்தாங்க. இவர் யார் தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுல வந்தவர், இவர் பேர் என்ன தெரியுமா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இவர் யார் தெரியுமா அப்படின்னு எனக்கு பக்கத்துல உட்காந்து காதுல ஓதிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு படம் முடியும் போதும். என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த 28 படம் பார்க்காம இவங்க அதுலயே ஒருத்தர் சொன்னான், டேய் நீ எல்லாம் வெறும் இந்த 28 படம் மட்டும் பார்த்த வேண்டாம் அப்படின்னா, இதுலயே ஒரு உயர் ரகம் இருக்காடா உங்களுக்குள்ள, அது என்னடா அப்படின்னா அது நாங்க காமிக்ஸ்ல இருந்து இதை படிச்சுட்டு வரோம் அப்படின்னா அதுலயே ஒரு உயர் குரூப் இருக்காங்க. இந்த நெஞ்சுக்கு நீதியில உதய கேட்பார்ல, அந்த நீங்க இல்ல சார் அப்ப நீங்க அவரு ஒண்ணு இல்ல அவர் நான் அவங்களுக்கும் மேல சார் அப்படின்னால அந்த மாதிரி அப்படின்னு காண்டா வரல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. டேய் என்னடா இன்னும் எவ்வளவுடா பாக்கணும்ன்றீங்க அப்படின்ற மாதிரி. அண்ணா காக்கி டாக்கிஸ் ஒரு ரீகேப் போட்டிருக்காரு, அதை பார்த்துட்டு போங்க போதும். கரெக்ட், கேள்விப்பட்டேன். அது சொன்னாங்க நிறைய பேர், அது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது பாருங்க, அது பார்த்துறப்போ புரிஞ்சிடும் ப்ராபலி. பட் அதை விட்டுருங்க, படம் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கும் தோழர். என்ன அது ஏங்க இவ்வளத்தையும் கேட்டுட்டு படம் நல்லா இருக்குல்லங்கிறீங்க, அவரு யோசிச்சுட்டு நல்லா இருக்கும் தோழர் ஏங்க இவ்வளவு சோகமா சொல்றீங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நம்பி போங்க அப்படி சொல்லுங்க. விசால் சொல்லுவாரு பாருங்க எல்லா படத்தையும். என்ன சொல்லணும்னா விசால் சொல்ற மாதிரி சூப்பர் படம் கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம், ஆனா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கமல் ஏன் தெரியுமா சோகமா சொல்றாரு நல்லா இருக்குன்னு? அவர் இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் டிபியை தவிர வேற ஏதாவது டிபி வச்சு பாத்துருக்கீங்களா? அவர் பாட்டுக்கு நேட்டிவிட்டி பரப்பி ஒரு 400 ரூபா வசூல் குறைச்சு விட்டாருன்னு. டோலர் பிடிக்குமான்னு தெரியாதுப்பா, அவர் பாட்டுக்கு போயிட்டு. நான் தான் சொல்றேன், நான் எப்பவுமே யார்ட்டையாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேள்வி கேட்கறேன். எனக்கு என்ன யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா ஓகே, அப்ப ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பாத்துருவோம், ஏன் பிடிச்சிருக்கு அட்லீஸ்ட். இல்ல கமல் சொல்றதுக்கான நோக்கம் புரிஞ்சிருச்சு, உங்களை ஒரு 3 நாளைக்கு படம் பார்க்க வேணாம்னு சொல்றாரு. நீங்க நினைச்சா புரியுது. சரி அது இல்ல அது புரியுது எனக்கு. அது ஒரு ஃபேனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதான் சொன்னேன் படத்தை வேணும்னே ஹேட், அது என்ன ஹேட் பண்ணுன்றதுக்காக ஒரு படத்தை போய் யாரும் பார்க்க மாட்டோம்னு வைங்களேன். சீசா இதுவே சொல்றேன், நான் ஜனநாயகன் பார்த்தேன் ஒரு 2 days முன்னாடி. எனக்கு அதுவே வந்து ஆக்சுவலா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் முன்னாடி ஏன் போறத தவிர்த்துட்டு இருந்தேன்னா, ஓகே எனக்கு அவரை சும்மா போட்டோல இல்ல ஏதாவது இதுல பாக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, இப்ப முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, சோ போய் பார்த்தா பிடிக்காது போல நினைச்சேன். பட் ஹானஸ்டா எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆகல, எனக்கு அவர்ஷன்லாம் இல்ல. எனக்கு முன்னாடி இப்படி விஜய் படம் பார்ப்பேன்னா அதே மாதிரிதான் இருந்துச்சு, எனக்கு அது பெருசா அவ்வளவு அவர்ஷன்லாம் ஸ்கிரீன்ல இல்ல. பட் ஆல்சோ எனக்கு இன்னொன்னு என்னன்னா, படம் பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, விஜய் வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவரோட இதெல்லாம். எனக்கு இந்த இன்டர்வியூல வினோத் பேசியிருந்தார்ல, இந்த வெறும் விஜய்க்காக ரசிகருக்காக அந்த இதுல பார்க்க வரவங்களுக்காக சில விஷயங்களை வச்சிருக்கேன், ஆனா நம்மளோட மெயின் மேட்டர் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு, நம்ம கதையும் நிறைய சொல்லியிருக்கோம் அப்படின்னாருல. எனக்கு ஆக்சுவலா படம் பார்க்கும்போது வினோத் வந்த போர்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிக்கல. யோ நீ என்னையா பண்ணிருக்க, பேசாம போயிட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு விஜய் பாலையா படம் காமிச்சிங்கல்ல, எனக்கு அதையே கூட காட்டுங்க, நான் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வினோத் பண்ண போர்ஷன்ஸ் தான் பிடிக்கல அதுல. பட் மத்ததெல்லாம் ஓகேவா. ஒரிஜினல் பாத்தீங்களா? இல்ல பாக்கல, எதுவுமே ஒரிஜினல் பார்க்கல, லீக் ஆன எந்த விஷுவல்ஸும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, ஃப்ரெஷ்ஷா தான் போய் பார்த்தேன். எனக்கு அது ஆனா படம் பிடிக்கல, எனக்கு படம் சுத்தமா பிடிக்கல. விஜயோட பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்ற ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஸ்டண்ட் டான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதுலயுமே எனக்கு இந்த இன்டர்வல் பிளாக் வருது கொஞ்சம் லைட்டா, இந்த கத்தியை நக்கிட்டு வருவார்ல எல்லாரையும் அடிப்பார்ல, இது எதுக்கு அவங்க அந்த அந்த மேட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவையா இருந்துச்சு. பட் மற்றதெல்லாம் எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த செல்ல மகளை பாட்டு போர்ஷன் எனக்கு எஸ்பெஷலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதாவது நேர்கோட்டாவே கொண்டு போயிருக்கலாம் அது. அப்ப நான் அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, நான் பிரகாஷ் எல்லாம் போயிட்டு, பிரகாஷ் நீங்க ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தானே சொன்னீங்க, நான் பிரகாஷ் சொன்னா கேட்டுதான் நான் போனேன். ஐ மீன் இதை பார்த்தேன், ஏன்னா எனக்கு பேசிக்கா அவர் சொன்னார்ல அந்த பகவன் கேசரி எனக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னார்ல, சோ ஓகே அப்ப ரொம்ப கொடூர கேவலமா ஒண்ணு இருக்காது கண்டிப்பா, அட்லீஸ்ட் அவர்ல போய் உட்காருவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா சொன்ன மாதிரியே எனக்கு அந்த அதோட கோர் ஸ்டோரி இருக்குல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுதான். நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேர்கோடா இப்படியே போயிருக்கலாமே, எதுக்கு இந்த வில்லன் இதுன்றதே நல்லா தானே இருக்குது, அரசியல்வாதி வில்லன் இவன்றது இதுவே கிளியரா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய் டாஸ்மேனியா அது இதுன்னு எங்கெங்கயோ போறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மற்றபடி நான் என்ன சொல்றது, எனக்கு படத்தை எப்படி அவங்க கொண்டு போனாங்கன்ற விஷயம் தான் பிடிக்கல ஒழிய, கதையா எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையா தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார் படத்துல நான் ரீசெண்டா பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையா தான் இது இருந்துச்சு. அதுவே
பேஸ் கதை நான் சொல்றேன். அனில் ரவிப்பொடி பண்ணியிருந்தாருல அது. ஸோ அனில் அனில் ரவிப்பொடி 3 பேர் பண்ணதுல ஃபிளாலஸா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு இந்த படம் என்ன ஏதுன்றது. மத்தவங்களுக்கு தான் புரியல இந்த படம் என்னன்றது. ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் இருக்காது. ஒரு ஹேட் வாட்ச் பண்ணலாம் போய் படத்தை பார்க்க மாட்டேன். அப்புறம் மெயினா விஜய் தான் இந்த சீடியை கொடுத்துருக்காரு வினோத்துக்கிட்ட. எனக்கு இந்த அப்பா மக பாண்டிகை மட்டும் கெடுத்துறாம இதை சுத்தி ஒரு கதை பண்ணிட்டு வாங்க. ஆமா, ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் அந்த சீடியை கொடுத்ததும் சரிதான், செலக்ட் பண்ண சீடியும் சரிதான், கொடுத்த ஆள் தான் தப்பு. அதையே வினோத் இல்ல எனக்கு இப்ப ஆதி படம் பார்க்க முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு, அம்மி கொத்த சிற்பியை கூட்டு வந்துட்டாயின்னு. ஆக்சுவலா சிற்பின்னு நினைச்சு அம்மி கொத்தவன தான் கூட்டு வந்துருக்காங்க. கரெக்டா தான் கூட்டு வந்துருக்காங்க. அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, நம்ம தான் தப்பான பார்த்து பார்த்திருக்கோம். அதாங்க நானும் சொல்றேன், அது உண்மைதாங்க. எனக்கு அப்படித்தாங்க தோணுச்சு முடிச்சதுக்கு அப்புறம். அந்த கரெக்டான படத்தையே எடுத்திருக்காப்புல, முடிஞ்ச அளவுக்கு தன்னால என்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சிருக்காப்புல. நான் தான் ஏன் தப்பா நினைச்சிட்டேன். அந்த எப்ப அந்த இதுல வரும்ல, அந்த ஏபிசிடின்னு ஒரு படம் இருக்கும்ல, அதுல இந்த இவனை போய் இந்த ஷாம போய் அடிப்பாரு. அடிச்சுட்டு இவர் அந்த பக்கத்துல இருக்கிறவன் அடிப்பாரு. அடிச்சுட்டு சொல்லுவார்ல இவரு, அவர் பேர் என்ன, வடிவேலு, எப்பா சாரிப்பா, எப்பா ஆனந்த் சாரிப்பா அப்படின்னு வரல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எப்பா ஒன்னே அடிச்சிட்டப்பா, அடிக்க வேண்டியது அந்த ஆளப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னொன்னு எனக்கு மெயின் அதுல கடுப்பே என்னன்னா, நான் சொல்றேன்ல, இப்ப நீங்க பூமர் டைரக்டர்ஸ் பயங்கர ரெக்ரெசிவான ஆட்கள்னு காட்டுற ஆட்கள் கூட, 80கள்ல இருந்த ஆட்கள் கூட, டைரக்டர்ஸ் கூட இவ்வளவு மோசமா ஒரு செக்ஷுவல் வயலன்ஸையோ செக்ஷுவல் அசால்ட்டையோ காட்சிப்படுத்துனது கிடையாது. ஆனா நல்ல வாய்க்கிலேயே காதுகிலேயே கருத்து பேசுறாங்க இன்டர்வியூஸ்ல போய், தாசன் நினைவிலோ இல்ல ஒரு வினோத்தோ. ஆனா இவ்வளவு மோசமா இவ்வளவு டிஸ்டர்பிங்கா ஏன் அதை காட்சிப்படுத்துறாங்க? செக்ஷுவல் வயலன்ஸ் செக்ஷுவல் இந்த அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் சரி. இந்த ரேச்சல் ரெபேக்காவோ அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்றது, சிரிச்சுக்கிட்டே ஆடுறது, அது இதுன்னு என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எதை நினைச்சிட்டியா படம்லாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அது நான் என்ன சொல்றேன், ரொம்ப கொடூரமான ரெக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்க கூட அவ்வளவு மோசமா காட்டினது இல்லை முன்னாடி 80கள்லயோ 90கள்லயோ. பட் இந்த விஷயத்துல ரொம்ப கேடுகட்டு கேவலமா போய்கிட்டு இருக்கோம். ஓகே, அது சுகுமார் ப்ரோ வந்திருக்காரு. சுகுமார் ப்ரோ கிளியர் ஆயிடுச்சா? வேட்டையன் பாக்குறப்பதான் தோணுச்சு. எல்லாம் கிளியர் ஆகி இப்ப நிம்மதியா இருக்கேன் பிரகாஷ் ப்ரோ. நிம்மதியா இருக்கீங்களா? அது போது விடுங்க. அமைதியா இருக்கிறப்பே நான் யோகிச்சிருக்கணும். பாத்துட்டு வந்துட்டேன் நான் படம். என்ன ஆச்சு அவருக்கு? சுகுமார் புரோவை ஒரு பாம்பு காலை சுத்தி கடிக்க தலைக்கு வந்துருச்சு. என்னென்ன சொல்ற? அதாவது அனில் பல்தான் பாசில சொன்னாது, அவருக்கு புரியல. அக்கௌண்ட் அனில் பல்தானுக்கு எப்படி ஏறிச்சோ அது அவரு சிக்கிட்டாரு. சிக்கருக்கு முடியும். அவர் அஜித் பல்தான் தான். இப்ப ஒரு மாசம் ஜனநாயகம் பேர் முடிஞ்சு தேட்டரோட தூக்குற வரைக்கும் அவர் அனில் பல்தானுங்க. ஐயோ, நம்ம அவர் வைக்கலாம், நம்ம அத அவர் பேர் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாருங்க அவரு. அதனால அப்படி சொல்றேன். இல்ல ஏதோ அந்த என்னது நேத்து ஏதோ ஸ்பைடர்மேன் பார்த்து ரிவ்யூ போட்டேன்னு சொல்லிட்டு 2-3 பேர் டைரக்ட் மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க. அதுவான்ட்டு சும்மா எல்லாம் ஃபாரினர்ஸா இருக்காங்களேன்ட்டு நம்மளும் ரிப்ளை பண்ணோம். சரி, நம்ம வெள்ளத்தோலை பார்த்து ஏமாந்துட்டாருங்க. ரிப்ளை பண்ணிட்டு பிரச்சனை இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா இடன் மெசேஜ்ல நிறைய மெசேஜ் நோட்டிபிகேஷன் மாதிரி காட்டுச்சு. சரி கிளிக் பண்ணா, ஏன்னா இவ்வளோ ஃபாரினர்ஸ் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு தெரியாம எவ்வளவு டெக்னிக்கலா பண்ணிருக்காங்க பாருங்களேன். இல்ல ஸ்பைடர்மேன் ரிவ்யூ போட்டிருக்காரு பிரீமியர் பார்த்துட்டு. சோ இவர் 4.5 கூட பெரிய இதா இருக்க போல. நம்ம நம்மளையும் கேக்குறாங்க, ஃபாரினர்லாம் கேக்குறானுங்களே அப்படின்ட்டு நினைச்சு. அது இல்லாம அடுத்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம், மார்டின் ஸ்கார்செஸே படம், இதுக்கெல்லாம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூப்பிடுவாங்க போல. அப்படிலாம் இல்லைங்க. இவர் போன் அடிச்சு அடுத்த நிமிஷம் தான் சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி ஹிடன் மெசேஜ் இது கிட்டத்தட்ட ஒரு 48 என்னமோ பெண்டிங் நிக்குது. எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனல் இது வேணும், அது வேணும், இது வேணும். நான் எதையுமே கிளிக் பண்ண மாட்டேன், பார்க்கவே மாட்டேன் மெசேஜ். எல்லாம் ஃபாரினரு, ஹிந்திக்காரன். எனக்கு நார்த் இந்தியால மெசேஜ் பண்ணா நான் திரும்பி கூட பார்க்க. நார்த் இந்தியால உஷாரா இருப்போம் ப்ரோ. மலையாளிஸுமே மெசேஜ் பண்ணுவாங்க, பயந்துருவேன். நீங்க அத உள்ள போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்ல. லிங்க் தான் கிளிக் பண்ணக்கூடாது. போக மாட்டேன். எடுத்த உடனே அவன் நம்பர் இமெயில் ஐடி கேக்குறான். நம்பர் கேட்டா கூட நான் விட்டுருவேன். அது என்ன இமெயில் ஐடி கேக்குறது? அது பிரச்சனை இல்ல. எந்தல ஒருத்த என்ன பண்ணா, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்காரன் ஒருத்தர், ஏதோ சைனாக்காரனா யாருன்னு தெரியல,
அதான் மெசேஜ். ஸ்பாட்டிஃபைன்னு கேட்டா பரவாயில்ல, நிறைய பேர் ஸ்பாட்டிஃபை வந்து நான் டைரக்ட் மெசேஜ்ல வருது. இது வேற ஏதோ ஓட்டு போடுங்க, நான் ஏதோ வந்து ஒரு போட்டோ ஷூட், ஏதோ போட்டோ இது கான்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஏதோ அமைச்சிருந்தான். சரி நானும் அதை கிளிக் பண்ணி ஓட்டு தான் போடலாமே அப்படின்ட்டு கிளிக் பண்ணா திரும்பி ரீடைரக்ட் ஆகி என்னோட இன்பாக்ஸ்குள்ளே வந்துருச்சு. இன்பாக்ஸ்குள்ள தான் வருது அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல டக்குன்னு பார்த்தா இது சைனீஸ் மெசேஜ்ல வந்து எனக்கு ட்வீட், என்ன டைம்ல என்ன என் ப்ரொஃபைல் இருந்து ட்வீட் போகுது. டெலீட் பண்ணிட்டு இப்படி வந்து பார்க்கும்போது ஃபுல்லாவே நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு ஒரு குரூப்ல ஆட் ஆகினே இருக்கு. என்னடா இது ஃபுல்லாவே எவனும் எந்தெந்த குரூப்லயே போகுது, என்ன எல்லாருமே அவன் அந்த குரூப்ல என்னென்னமோ அனுப்புறானுங்க. எல்லாமே அந்த பிச்சு போட்ட ஜிலேபி, அந்த தெலுங்கு மாதிரி இல்ல, அது ஆக்சுவலா வந்து அது பார்த்தா கிராஸ் பாக்ஸ் அந்த லாங்குவேஜே அது பார்க்கும்போது அது சைனீஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அது சில இதுல நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மெயின் லைன் சைனா எல்லாம் சாப்பிட போகும்போது வாவ் வாவ் என்னது வாவ் மோமோ வாங்கலாம் சாப்பிட போகும்போது எழுதி இருக்கும்ல. எனக்கு தெரியல, நானும் குறுக்கெழுத்துலாம் படிச்சிருக்கேன்ல. சொல்லுங்க. ஆமா ப்ரோ, பாக்ஸ் அதுக்கப்புறம் கிராஸ் போட்டு அது கிராஸ் மேல ஒரு பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லெட்டர்ஸ் எல்லாம் அதுல தான் பேசிக்கிறாங்க. என்னடா குரூப் மேல குரூப் ஆட் ஆயினே இருக்குது. நானும் வந்துட்டு ஒரு 2-3 குரூப்ல லெஃப்ட் ஆகிறேன், திரும்பி பார்த்தா இன்னும் 2-3 குரூப்ல ஆட் ஆயினே இருக்கு. தலை சுத்தி போச்சு. நான் உடனே பிரகாஷ் ப்ரோ கால் அடிச்சேன். பிரகாஷ் ப்ரோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க ப்ரோ, ஏன்னா பண்ணுங்க ப்ரோன்னு. நான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒன்று ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஆன் பண்ணி இப்போ வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி தான் வைக்கணும். அதுதான் ப்ரோ, நான் அதுதான் தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அது எப்படி பண்றதுன்னு கூட தெரியாம அப்படியே வச்சிருந்திருக்கேன் இத்தனை நாளா. கிட்ட கேட்டாலே சொல்லி கொடுத்துருங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இல்ல டக்கு டக்குன்னு உடனே போன் அடிச்சிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. அந்த டைம்ல பதட்டத்துல என்ன பண்றது, அவரு அஜித் அடி போயிடுச்சு. அப்ப கூட அவர் படல பாருங்க, புத்தி வரல பாருங்க. டக்கு டக்குன்னு ஏதோ வெள்ளத்தோட பார்த்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு டிஎம் கிளிக் பண்ணிட்டாரு. ஏங்க நாங்களாம் 1-2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இதே பிரச்சனை. எவன் எப்ப மெசேஜ் எனக்கு போனது அதுல ஒரிஜினல் ரிலேஷன்ல இருக்கும், உண்மையான 1-2 இருக்கதான் செய்யும். நான் அதுக்காக கூட பார்க்க மாட்டேன், அம்பே வேணாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஐடி, அந்த 1 கண்ணே கண் வச்சு நமக்கு வந்து எப்படின்னா 2008 2010 2012 2012 3ஆம் ஐடியில வந்து அந்த 3ஆம் ஐடியில முக்கி இப்பதான் வந்திருக்கா. சிறுக சேர்த்து எதுக்கு நான் இங்கிலீஷ் படம் எல்லாம் பாக்குறது இல்லன்னு எப்பவுமே கிட்ட இப்ப புரியுதா, என்ன யோசிக்க வச்சிட்டீங்களாடா டே. சூப்பர்ண்ணே. இதுக்குதானா டே நான் எதுவா இருந்தாலும் நம்ம லாங்குவேஜ் படமே பாத்துக்கிட்டு. ஆல்ரெடி நம்ம மாவீரனுக்கு இப்படிதான் ஒண்ணு ஆச்சு, அதத்தான் இங்க வந்து சொன்னோம். இல்ல ஆனா எனக்கு என்னன்னா இந்த இதெல்லாம் வருங்க, வெளிநாட்டுல இருந்து இதெல்லாம் வரும். ஆனா அதுக்கு ஹிடன் மெசேஜ் எல்லாம் நிறைய வரும். ஆனா அதுல பாதி வந்து இந்த போக்கிரியில வரும்ல, எப்படா நீ வேட்டையாடா போற அப்படின்னு அந்த மாதிரிதான் வரும் மெசேஜ். அதனால நான் லிங்க் அனுப்ப மாட்டேன் பெருசா, அதை விட்டுட்டு போயிருவேன் நானு சேப்ப அப்படின்ட்டு. ஆனா இந்த இது இந்த 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 லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா லிங்கை மட்டும் கிளிக் பண்ண மாட்டேன், மெசேஜை படிச்சு போயிடுவேன். ஏன்னா நிறைய ஜென்யூனா ஏதாவது டவுட் கேட்டு அமைச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கு, அவங்ககிட்ட போய் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அந்த மாதிரி கேட்டு அமைச்சிருப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி கேட்டு அமைச்சிருப்பாங்க, ஜெனினா ஏதாவது டவுட் கேட்டோ இது கேட்டோ அதெல்லாம் மிஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு மெசேஜஸ் பெரும்பாலும் வாசிச்சிருவேன். இந்த மெசேஜ்னாலும் படிச்சிருக்கேன். இல்லங்க இப்ப பாலாஜி சார் இருக்காருல்ல, இப்ப கலரிஸ்ட் இருக்காருல்ல, அவர் ஐடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேக் ஆயிடுச்சு வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஆமா எனக்கு. ஆனாலும் நான் கிளிக் பண்ணுவேன், ஏன்னா அவர் நமக்கு மெசேஜ் அனுப்ப போறது கிடையாது, இது வரைக்கும் அனுப்புனதும் கிடையாது. அவர் பேசணும்னு நினைச்சா வாட்ஸ்அப்ல பேச போறாரு, இல்ல கால் பண்ண போறாரு. ஏன்னா என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு. அவர் டிஎம்ல மெசேஜ் வாழ்நாள்ல பண்ண கிடையாது. இப்ப எதுக்கு பண்ண போறாரு, எதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அடுத்த 5 செகண்ட்லயே 10 செகண்ட்லயே கார்த்திகை போஸ்ட் பண்றாரு. அவர் ஐடி ஹேக் ஆயிடுச்சு, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நல்ல வேலை அவர் ஐடி மெசேஜ் பார்த்தோன்னே நம்ம இந்த பழக்கமான ஆளா இருந்தா ஆதியா டிஎம் பண்ணுவாரு. அஜித் போல்ட்டா டெய்லி ஏதாவது 1-2 டிஎம் வந்துருவாரு. தெலுங்கா போயிட்டு வந்தா டக்கு டிஎம் பண்ணிடுவாரு. இப்படி நம்ம ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம் ட்விட்டர்ல டிஎம் பாக்குறாளே, ஓகேவா? அதனால இந்த மாதிரி ரெகுலர் இல்லாத ஆட்கள் இருந்து வந்தாலே நம்ம பார்க்க போறது கிடையாது. பரவாயில்ல, எல்லாம் சேஃபா இருந்துங்க. இனிமேல் வந்து ஐடி திருடுறதுக்குன்னு வராங்க, ஜாக்கிரதை. ஏன்னா புதுசா என்ன மாதிரி கேம் வர்றாங்கன்னு தெரியல, பாத்துங்க. சரி ரைட். சுகுமார் ப்ரோ எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? இப்ப வந்து போற ட்ரெய்லர் போற வேகத்தை பார்த்தா ராமாயணாக்கு வந்து பேர் என்ன, ரன்பீர் கபூர் சைட்ல இருந்து யாசைக்கு எதிராக பிஆர் ஒர்க்கே நடக்குது போல இருக்கு. வீக்கஸ்ட் இன் ட்ரெய்லர்னு சொல்லி யாசை போட்டு பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. சொன்னதுலயுமே ஒரு டவுட் இருக்கு சின்னதா. நீங்க சொன்னீங்கல்ல யூஸ்வலா ராமாயணத்துல வந்து ராமனோட தான் பயங்கரமா ஆறாவா அந்த இதுவாவோ அந்த கேரக்டர் தான் இருக்கணும். பட் நான் என்ன சொல்ல வரேன், இது வரைக்கும் நான் பார்த்த எந்த ராமாயண வருஷன்லயுமே எனக்கு ராவணன்
நான் இந்த ஐடியாலஜியா சொல்ல, பட் அந்த கேரக்டரைசேஷனாவே சொல்றேன். ராவனுக்கு தானே ஆக்சுவலா அதிகமான ஆரா இருக்கும். ஏன்னா ராமனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிவைன் ஜோன் தான் கொடுத்துருப்பாங்க இல்ல, அதுல ஒரு இதுவே இருக்காது தானே உங்களுக்கு, ஒரு 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 ஸ்கிரீன் பிரசன்ஸ். இல்ல உண்மைதான், நீ சொல்ற பாயிண்ட் புரியுது. ராமனுக்கு அப்படி இருக்காது, ஒரு சாத்வீகமான முகமா இருக்கும், எக்ஸாக்ட்லி எல்லாமே இருக்கும். அவர் ஒரு இதாதான் இருக்கும், அவர் கிட்டத்தட்ட ஒரு தெய்வ கலை பொருந்திய ஒரு ஆளு. ஆனா அதே சமயம் அவர் இதை கடவுளாவும் எல்லாத்தையும் காட்டாத ஒரு ஆள்கிட்ட காமிப்பாங்க, ராவணனுக்கு காமிப்பாங்க. ஆனா ராவணனை சமீபத்திய ஹிந்தி சினிமாலையும் சமீபத்திய அவருடைய எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் ஒடுக்கிட்டு வராங்க. என்னன்னா வில்லனே, அதாவது எப்பவுமே வில்லனை வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா காட்டுறோமோ அந்த அளவுக்கு ஹீரோட கேரக்டர் ஜொலிக்குங்கிறது தான் எல்லாம், அது இதிகாச காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அதுதான் இயல்பு. ஆனா சமீபத்துல எல்லாமே ஹீரோவை கொஞ்சம் பவர்ஃபுல்லா காட்டணும்னு சொல்லி வில்லனை இறக்குறாங்க. அதுல ராவணன் கேரக்டரே இறக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சரிக்கவும் பாக்குறாங்க. ராவணன் கேரக்டரை நம்ம சரிச்சிருவோம், ஏதாவது வகையில அவன் மேல இது பண்ணுவோம், அவனோட உண்மையான இதை இப்ப அத அந்த ஓம் பிரகாஷ் அவர் என்னன்னு தெரியல, அவர் எடுத்த அந்த ஆதி புருஷன்ல அந்த ஓம் ராவ் தான் ரைட். அந்த ஓம் ராவத் அந்த வீண சீனை மட்டும் வைக்காம விட்டுருந்தா அந்த ராவணன் கேட்ட டம்மியா போயிடும், டோட்டலா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ராவணோட ஸ்பெஷலே அவன் எல்லாத்துலயும் கலை தேர்ந்த ஒருத்தன், எல்லாத்துலயும் வீணை வாசிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும், அதாவது எப்படின்னா எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த சிவன் பக்தன் அவன். அந்த சிவன் பக்தன்கிறதுக்கான ஒரு சீனை வந்து அந்த வீணை சீனை வச்சிடலன்னா அந்த ஆதி புருஷன் ராவன் கேரக்டரே சுத்தமா சரிஞ்சு போன மாதிரி. இப்படி எல்லா வகையிலையும் சரிச்சு கொண்டு போறதை விட இப்படி காமிக்கிறது வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெய்லர்ல ராவணன் இருந்து ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சு. நீங்க ராமன் இருந்து ஆரம்பிச்சு ராமன் பிறந்து ராமன் வளர்ந்து காட்டுக்கு போய் அங்க போய் சீதையை தூக்கி அதுக்கப்புறம் ராவண என்ட்ரி வர மாதிரி வச்சிருந்தா கூட இந்த ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இம்பாக்டா இருந்திருக்காது. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லரோட சேவிங் ரேஸு, ஹைட் ரேஸு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரே புல்லிங் ஃபேக்டர் மாறி இருக்கிறது ராவணன் கேரக்டர் தான், யாஸ் தான். அதுவே இப்ப பொறுக்காம இந்தி சைட்ல இருந்து நெகட்டிவ் இம்பாக்ட் பரப்பிட்டு இருக்காங்க. வீக்கஸ்ட் என்னமோ போட்டு ஒன்லி வீக்கஸ்ட் ஜோன் இன் ட்ரெய்லர் அப்படின்னு போட்டு யாஸ் போட்டோ போடுறாங்க. ஓ அவன் இருக்கானா அந்த ட்ரெய்லரை பார்க்க முடியுது, சும்மா கடலி அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. அடிப்படையாவே அந்த கேரக்டருக்கு இருக்க பிரசன்ஸ் தாண்டி யஷ் நிஜமாவே நல்லா இருந்தார். அதுல உண்மையிலேயே அவருக்கு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சு, நல்ல ஒரு இது இருக்கு. இன்னொன்னு அந்த தாடி மேட்டர் அதுக்கு பயங்கரமா ஒர்க் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஃபேஸுக்கு வந்து அந்த மேட்டர் பயங்கரமா ஒரு மாதிரி இருக்காச்சு. இன்னொன்னு யஷுக்கு ஒரு சம வாய்ஸுங்க, நல்ல வாய்ஸுங்க அவருக்கு. அதான உண்மை. ஆமா நல்ல வாய்ஸ் அவருக்கு. சோ அது வந்து அவரே டப் பண்ணிருக்காருன்னா சூப்பரா ஹிந்தியில பண்ணிருக்காரு. நீங்க நல்லா பாருங்களேன், இல்ல அவர் நல்லா பண்ணிருக்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 வகையில பாருங்க, இந்த 3 ட்ரெய்லரையும் பாருங்க. ஹிந்தி பாருங்க, நல்லா பண்ணிருப்பாரு. ஹிந்தியை விட தெலுங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தெலுங்கை விட தமிழ் சூப்பரா இருக்கும். அந்த டைலக்ட் இருக்குல்ல அவருக்கு மட்டும், நான் சொல்ற மத்த கேரக்டர் எல்லாம் கிடையாது. அந்த மத்த கேரக்டர் டிவி சீரியலுக்கு டப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். டப்பிங் யாருன்னு தெரியல, அந்த வாய்ஸ் பர்ஃபெக்டா எல்லா வாய்ஸோட பக்கம் யாஸ் தான் பண்ணாருங்கிற எனக்கு புரியல. சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. தமிழ் டைலக்ட் அவர் பண்ண இருக்கிறது பயங்கரமா இருக்கு. எனக்கு ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இதுதான் தேவை. எனக்கு விஷுவலி சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, விஷுவலி பலபலன்னு இருந்துச்சு. ஆனா யஷோட நல்லா, யஷோட ஆப்வியஸ்ங்க, அதனால கிவன். அது நான் தான் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், ரெக்கிக்கு கூட அவர் கிளம்பி போவார் நடிக்கிற படத்துக்கு. அப்புறம் இன்னொன்னு நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு, அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி 17 வருஷம் முன்னாடி அவர் ரூம்மேட்டா இருந்தார் யஷ் கூட. அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாருல அந்த டயத்துல. அப்பவே அவர் சொல்லுவாங்க, அவரை யஷான்னு சொல்லுவாங்க, அந்த டயத்துலயே இப்படி இருந்தாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. லைக் ஒரே ஒரு சின்ன இது இருக்குமா, அவர்கிட்ட காஸ்ட்லியான வாட்ச் இது ஒன்று கையில இருக்குமா, அந்த வாட்சை கொண்டு போய் யாராச்சும் ஒருத்தரோட ஷர்ட் நல்லா இருந்துச்சு ஆடியன்ஸ்ல படம் பார்க்க ஷூட்டிங் பார்க்க வர்றவங்க அப்படின்னா வேகமா போய் அந்த ஷர்ட் மட்டும் கொஞ்சம் கழட்டி கொடுக்குறீங்களா, அது வரைக்கும் இந்த வாட்சை வச்சுக்கோங்கன்னு சொல்லி வாட்சை கொடுத்துட்டு அந்த ஷர்ட்டை மட்டும் வந்து இந்த ஷர்ட் நல்லா இருக்கும் இந்த ஃப்ரேமுக்கு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ இப்ப பயங்கர பேஷனேட்டா இருப்பாப்புல அப்படின்னுவாங்க. அப்புறம் அந்த இது சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் விடாம எல்லா நாளும் டப்பிங்ல வந்து உட்காந்துட்டு இருந்தாப்புல. அந்த இவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, மாளவிகா அவினாஷ் எல்லாம் சொல்லுவாங்களே, கேஜிஎஃப் டப்பிங்க்கு வந்து நான் 1:30 மணிக்கு கால் வரும் யஷ் கிட்ட இருந்து, மேடம் நான் கொஞ்சம் இதுலதான் இருக்கேன் டப்பிங் ஸ்டுடியோல, கொஞ்சம் வர முடியுமா, வந்து இந்த சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போக முடியுமா, அவர் உட்காந்து டப்பிங் எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னுவாங்க. ஸோ யஷோட இன்வால்வ்மெண்ட் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுமே சொன்னாங்க, ராமாயணத்துக்குமே அவர் வந்து பயங்கரமா அவரோட டீம் ஒருத்தவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு இதை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு ஃபுல்லா அந்த டைரக்ஷன்லயோ இதுலயோ பேசுறாரு. இல்ல எனக்கு மட்டும் பிரேக் ஆயிடுச்சா? எனக்கும் கேட்கல, யாருக்கும் கேட்கல. பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் மட்டும் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஓட்ட சொன்னாரு ஒருத்தர். 10 மினிட்ஸா ஓட்டிடலாம். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு 3 ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டிசி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஆர்வமா இருக்கேன். கேக்குதா பிரகாஷ்? இப்பதான் கேக்குது, நடுவில் நீங்க பேசுறது கேட்கல. கால் வந்துருச்சு.
அதான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க யஷ் பத்தி. ஸோ யஷ் வந்து இந்த படத்துக்குமே அதான் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. பயங்கரமா வந்து இது பண்ணியிருக்காரு, பயங்கரமா வந்து இதுல உழைச்சிருக்காரு. அவர் ரைட்டிங்காவுமே உழைப்பு போட்டிருக்காருதுக்கு, டைரக்ஷனாவுமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பயங்கரமா அவரோட பிரச்சனைலாம் இருந்துச்சு. பட் எனக்கு திருப்பி திருப்பி இது அகைன் ஒரு இப்ப அந்த கதையோட கோர் டிராமா இருக்குல்ல, நீங்க ஆக்சுவல் கதையை எடுத்தீங்கன்னா கூட அது அதிகமா டிராமா இருக்கும். ஆனா இவங்க அந்த குளோரிபிகேஷனுக்குள்ள போயிடுறாங்க. அது சுத்தமா குப்பை. அது அதோட அதோட கோர் இருக்குல்ல, அதோட பேஸ் இருக்குல்ல, அதுவே அந்த அந்த குளோரிபிகேஷனுக்குள்ள போகும்போது காணாம போயிருது. அவங்க அவரை கொஞ்சம் ஃபிளாடா தான் காட்டுவாங்க ஆக்சுவல் கதையில நீங்க பாத்தீங்கன்னாலே. கிட்டத்தட்ட கடைசி நேரங்கள்ல அந்த லவகுசா கிட்டத்தட்ட ரொம்ப ஃபிளாட் ஆயிருவாரு அவர் கேரக்டராவே. ஆனா இது வரைக்கும் அந்த ஃபிளாட் ட்ரைட் ஆஃப் ராமனை வந்து இதுல காட்டவே மாட்டேன்றாங்க ஜென்ரலா. அந்த ஏரியாக்குள்ளே இப்ப இவங்க யூஸ் பண்ண சில வாசகங்கள் இருக்குல்ல, அதுக்குதான் அந்த குப்பைன்னு இதை போடுறது. அந்த நீங்க ராவண வந்து ரிவெஞ்சில இருந்து இப்ப இதுவானவன், அவர் வந்து ப்ரொடெக்டர் அப்படின்னு போட்டது. அப்போ நீங்க அவர் ட்ரூத், அவர் ஹிஸ்டரின்னு போடுறாங்க. இது ட்ரூத்தும் கிடையாது, ஹிஸ்டரியும் கிடையாது, இது ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். இது ஒரு எப்பிக்கு ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன், அவ்வளவுதான். நீங்க அப்படி அதை கிரியேட் பண்ணீங்கன்னா, ஆனா இவங்க இவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏதாச்சும் பணம் பண்ணணுன்றதுக்காக எடுக்கிறாங்கன்றதுனால அவர் ட்ரூத், அவர் ஹிஸ்டரி மெனிப்புலேட் பண்றாங்கல்ல, அப்ப அது நல்லா இருக்காது. ட்ரூத்ஃபுல்லா எடுக்கும்போது தான் எந்த ஒரு விஷயமே நல்லா இருக்கும் ஸ்கிரீன்ல பார்க்க. எனக்கு அந்த மெனிப்புலேட்டிவா இருக்கிறதுன்றதுனால அது பிடிக்கல. ஆனா அதே மாதிரி எனக்கு பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கும் டிசிலையும் அதே தான். ட்ரெய்லரா எனக்கு அது ரொம்ப இவ்வளவு ஏன் காட்டணும் அதுல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு லென்த் விஷயத்துக்கு. ஆனா எனக்கு மெயின் திங் எனக்கு இது ஒர்க் ஆயிடுச்சு பயங்கரமா. வமிகாவோட இதுவும் அனிருத்தோட இதுவும். நான் என்ன ஆல்பம் கேட்கல, ஆனா எல்லாரும் இந்த வாட்டி தான் இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வமிகாவே பேசியிருக்காங்க போலியோன்னு. ஆமாடா வாய்ஸ் சொன்னேன் நான் போன வாட்டி இந்த ஸ்பேஸ்ல பேசுறேன். யாருக்குமே லோக்கி ஒர்க் ஆகல. இல்ல இல்ல எனக்கு லோக்கி ஒர்க் ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க, லோகேஷ் வந்து வர்ற சீன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதுன்றதுனால எதர் வைடு போயிட்டாங்க, இல்லாட்டி அவர் ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அவரை அவர் மூஞ்சில கேமரா நிக்கவே மாட்டேங்குது, பேசுறாரு இது பண்றாரு அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு என்னன்னா வமிகா அதுல பயங்கரமா இருக்காச்சு, அனிருத்தோட இருக்காச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஆல்பம் எல்லாரும் கால் பண்ணி, நான் என்ன அந்த ஆல்பம் கேட்கல, பட் நிறைய பேர் வந்து கால் பண்ணி அந்த ஆல்பம் கேட்டீங்களா அப்படி இல்ல இமீடியட்டா போய் கேளுங்க அந்த ஆல்பம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. சோ எனக்கு அது வந்து விஷுவலாவும் செம்மையா இருந்துச்சு. அதான் நானும் சொல்றேன், எனக்கு பிரகாஷோட நான் உடன்படாத ஒரே இடம் அருண் மாதேஸ்வரன் ஆக்சுவலி சூப்பரா பண்ணிருக்காப்ல விஷுவல்ஸோட அந்த இது அந்த அந்த பேட்டர்ன். நீங்க ஒரு விஷயத்த அது புரியாம சும்மா பண்றதுன்றது வேற, பட் ஜென்யூனா ஹானஸ்டா அதோட கிராஃப்ட்மேன்ஷிப் புரிஞ்சுக்கிட்டு பண்றதுன்றது இருக்குல்ல, அது வேற. இவருக்கு தொடர்ச்சியா அந்த ஒரு விஷயத்துல அருணோட விஷுவல்ஸ் செம்மையா இருக்கு எல்லா படத்துலயுமே, அந்த அவரோட பேட்டர்ன் ஆஃப் விஷுவல்ஸ். அதுவும் இதுல குறிப்பா எனக்கு டீசர்லயும் பிடிச்சிருந்துச்சு, இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனியோடதும் பிடிச்சிருந்துச்சு, வமிகாவோடதும் பிடிச்சிருந்துச்சு. லோகேஷ் தான் எனக்கு ஒரு கஷ்டம். பட் ஆனா இது அப்புறம் சஞ்சனாவும் நல்லா இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. எனக்கு இது ஓரளவுக்கு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லோகேஷன் சுத்தமா இவ்வளவு வீக்கா இருக்காப்ல ஸ்கிரீன்ல அதை ஹோல்ட் பண்றதுல, போய் பார்க்கவே தோணாது போல படத்தை நமக்கு அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி தோணுதுன்னா, ஏன்பா லோகேஷோட நடிப்பை பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் உனக்கு கூட வந்து அனிருத்தோட மியூசிக் கொடுக்குறோம், சஞ்சனா கொடுக்குறோம், வமிகா கொடுக்குறோம், நீ எதுக்குவா ஃப்ரேம்ல லோகேஷை பாக்குற, வா வந்து படத்தை மற்ற விஷயங்களுக்காக பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். பட் யா ஓகே, எனக்கு நல்லதா இருந்துச்சு, ஓகேவா தான் இருந்துச்சு. ஆதி என்ன ஓகே, கமெண்ட் மட்டும் ஒன்னு கேட்டிருக்கிறேன். ஒருத்தர் ராவணன் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டாரு, இன்னொருத்தர் வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஹார்ட் காப்பி வாங்கிட்டு போகட்டாரு, இன்னொருத்தர் ஆதிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, சூர்யா 47 பொங்கல்னு சொன்னீங்களே, இப்ப தீபாவளின்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் டிசி இஸ் லெஜெண்ட், அதாவது இப்போ டிசிங்கிற படம் வரப்போதுல அது வந்து ஒரு லெஜெண்ட் வந்து அண்ணாச்சி படத்துக்கு எப்படி மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுச்சோ அது மாதிரி லோகேஷ் கனகராஜுக்கு மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண. இல்ல நம்ம கமெண்ட்ஸ் சரியா சில நாட்கள் படிக்கிறது இல்ல, மறந்து போயிடுறோம். முடியும் அந்த பொங்கல் ஆல்ரெடி எது வந்தாலும் அவர் மீமாதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இந்த பொங்கல்ன்ற விஷயத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். அது நேற்றுக்கு ஈவினிங் வந்துச்சா நியூஸ்ல, பொங்கல் 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 அப்படின்ற மேட்ரு. நான் நேற்று காலைல பிரகாஷ் ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டேன், அது தீபாவளி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேத்து தான் தெரிய வந்துச்சு. நான் சொன்னேன் இல்ல இவர்கிட்ட, அவர் பேர் என்ன, மெய்யழகன்ட்ட நான் கேட்டு வேணா சம்மந்தப்பட்ட ஆட்கிட்ட வேணா டேரக்டா கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலைல தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு தீபாவளி தான் அப்படின்னு. அப்புறம் நான் நேற்று ஈவினிங் வந்து சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு அது தீபாவளி நிறைய பேர் போட்டாங்க. வலைப்பேச்சனா அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், கேக்குதா?
சொல்றா, ஏன்டா லவ் சொல்ல போற மாதிரி தயங்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, நைட்டு பால் அண்ட் த பாய் வருது, ரீவாட்ச போடுங்கன்ற. நானும் ஒண்ணு போடுவேன். நைட்டு ஜி5ல ரிலீஸ் ஆகுது 12 மணிக்கு. ஏய் ஆமாண்டா, பாக்கணும்டா கண்டிப்பா. என்ன இன்னொரு ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவரோட சேர்ந்து பார்ப்பேன் ப்ராப்ளி. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும். ரீவாட்ச போடுறோம், ஸ்பாயிலர் என்ன ட்விஸ்ட் என்னன்றத கண்டுபிடிக்கிறோம். இல்ல கட்டா குஸ்தி 2வும் இன்னைக்கு நைட் வந்துரும்ல? அப்படியா என்ன? 25 நாள் ஆயிடுச்சா? கட்டா குஸ்தி 2வும் இன்னைக்கு தான், 100 சாமி இன்னைக்கு தான் நைட்டு தான். 31 தானே சொன்னாங்க. 31 நாளைக்கு காலைல 12 மணிக்கு வந்துடும் தலைவா. ஓகே ரைட் ஓகே அதான் நாளைக்கு 30 நினைச்சிருக்கோம். அதை பாத்திர வேண்டியதான் நைட்டு. சரி ஓகே. அடிமலை வெளுத்து வாங்க போகுது நாளைக்கு கட்டா குஸ்தி 2. ஆமா, அவன் என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். வச்சு வெளுக்க போறாங்க, நீங்க வேணா பாருங்க. ஆனா அந்த பாட்டு எங்க போனாலும் இன்னும் அந்த பாட்டு தானே எல்லாரும் ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அதுதானே நமக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி பிரகாஷ் ப்ரோவே டான்ஸ் ஆடி அனுப்பிட்டார்ல அந்த வீடியோ கூட. ஆடிட்டார் மஜாவா. சொல்லுங்க ப்ரோ. விஷால் ப்ரோ, தோழர் ப்ரோ இல்லைன்னா பிரகாஷ் ப்ரோ, யாரா இருந்தாலும் இந்த டவுட்டுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா. கொசு தொலை பேசுறேன் ப்ரோ. ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. விஷாலுக்கு தான் கேட்கல, நீங்க பேசுங்க. ஓகே யா, டவுட் வந்துட்டு, நான் இப்போ ஒரு ட்ரைலர் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, த மினியேச்சர் ஒய்ஃப் அப்படின்ட்டு. அது வந்து பீகாக் அப்படிங்கிற அந்த பீகாக் டிவியில் தான் இருக்காமா. அது April 9th ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படிங்காச்சும் பார்க்கறதுக்கு எதுங்காச்சும் டெலகிராம் இல்லை வேற எதுங்காச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு? யாருக்குங்காச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கோவஸ்டுக்கு பர்னின்னு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட டிஎம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவார். ப்ரோ எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லையா ப்ரோ, சுத்தமா தெரில. நான் வந்து கொஞ்சம் உள்ளூர் சினிமா மட்டும் தான் எனக்கு தெரியும். வெளியூர்ல என்ன நடக்குதுன்றது பெருசா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தோழர் கரெக்டா இருக்கும். நீங்க வந்தோன்னு ஒன்று சொன்னீங்களே, எனக்கு வெறும் பாலிடிக்ஸ் ஆகுறதுன்னு. ஆனஸ்ட் சொன்ன மாதிரி தான், நம்ம எதை பார்க்குறோமோ அது சம்பந்தமா தான் உங்களுக்கு வரும். அதனாலதான் உங்களுக்கு வெளி உலகம் தெரிய மாட்டேது, சினிமா உலகம் தெரிய மாட்டேங்குது. இல்லப்பா, சினிமா உலகம் வருது, ஆனா சினிமா உலகத்துல எதுவுமே பெருசா வரலையே. தமிழ் சினிமால இருந்து எதுவுமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல டெய்லி அப்டேட்ஸ் வர்றதோ இல்லைன்னா ட்ரெய்லர் வருதோ இல்ல படம் ஏதாவது வந்திருக்குன்னா கேக்குறீங்களா, இது வந்திருக்கா அப்படின்னு சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியுங்க. இது பேசிக்கா இந்த மாதிரி இப்ப சொன்னாங்கல்ல, டிசி வந்து பார்த்துட்டு ராமாயணம் வந்து பார்த்துட்டேன். ஆனா இவங்க சொல்றது வந்து சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ சொல்லுவாங்க, வேற பேர் வீராய் மகள் அது இதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. அதுதாங்க தெரியாது. இந்த ஸ்பேஸை தவிர வேற எங்கேயுமே அந்த படத்தை பத்தி பேசிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி படத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட், இவருக்கு கவின் ஏன் எல்லா படத்துக்கும் ஜென்மார்டின் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு? ப்ரோ சிம்பிள் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க தனுஷ் வந்து நீங்க ஆரம்ப காலத்துல எடுத்துக்கோங்க, அனிருத்தா வந்து ரொம்ப பேக் பண்ணாரு. நீங்க அதே மாதிரி சிம்பு எடுத்துக்கோங்க, யுவனை பேக் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நீங்க இப்ப மேக்சிமம் பேர் இன்னைக்கு நீங்க எந்த மியூசிக் டைரக்டர் போனாலும் அவங்க இப்ப இன்னொன்னு, ஏன்னா இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் அவங்க போட்டு வச்சுக்கிற டியூன்ஸ் தான் அவங்களோட பெஸ்ட் டியூன்ஸ், சரியா? ஸோ அந்த டியூன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவங்கள வேற ஹீரோஸ் விட்டா அவங்க வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் இவங்க நம்புறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதெல்லாம் பெஸ்ட் டியூன். ஸோ அதெல்லாம் எடுத்து இவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்காண்டி வாசிக்க மாட்டாங்க மத்தவங்க எல்லாம். இப்போ மத்தவங்க எல்லாம் நார்மலா வாசிச்சாங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கதைக்காக அப்படி வாசிப்பாங்க. பட் இந்த ஹீரோக்கு எலிவேஷன் கொடுக்கணும், நல்ல சாங்ஸ் எல்லாம் எடுத்து இவர்கிட்ட முதல்ல கொடுத்துடணும் அப்படிங்கறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அதுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லா ஹீரோஸும் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தரை பிடிச்சு வச்சுக்குவாங்க. நீங்க சிவாவும் அப்படித்தானே பண்ணாரு, இமானையும் அணியும் தானே பிடிச்சு வச்சுக்கிட்டாரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அந்த மாதிரி இது காலங்காலமா எல்லாரும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா எனக்கு அந்த டாடால வந்து ப்ரீ ரிலீஸ்லயே சாங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாமே அதுதான் வீக்கா இருக்கு. நீங்க மாஸ்க்குக்கெல்லாம் ரொம்ப நல்ல சாங் ஏதோ ஒண்ணு. ஆனா நீங்க மாஸ்க் ஜிவி தானுங்க? இல்ல ப்ரோ, இது மாஸ்க்குங்கிற பாருங்க, சாரி, அந்த லவ் ஃபிலிம் ஒண்ணு பண்ணாங்களே, கிஸ். ஐயோ டக்குனு, யா கிஸ். இல்ல பல்தான், இப்ப எப்படின்னா அது ஒர்க் ஆகல. ஆனா எப்ப தெரியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு? பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு தெரியும் ஒர்க் ஆகலன்னு. முன்ன அவங்க கேட்கும் போது மேபி நம்பி இருப்பாரா இருக்கும். இன்னொன்னு எல்லாருக்குமே எல்லாம் கிளியரா அந்த இது அடிக்கும், இது ஹிட் அடிக்கும், இது அடிக்காதுன்றத கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. சோ அவர் ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிருப்பாரு, கேட்டிருப்பாரா இருக்கும் மேபி. எனக்கு அந்த பிளட்டி பேக்கர் ஆனா அவரோட ஒர்க் நல்லதா இருந்துச்சு. அத ஒரு தீம் மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாரு, அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்னொரு ஒரு ரெட்ரோ சாங் மாதிரி பண்ணாரு, நெல்சன் டைரக்ட் பண்ணது, அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆல்ரெடி இவரது அந்த
ஹாய் படத்துல இருந்து 3 சாங் வந்துருச்சு. பட் ஒரே ஒரு சாங் வந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். மத்த 2மே வந்ததே தெரியாம தான் இருக்கு. விஷால் ப்ரோ கீழ இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. போங்க. இந்த மாதிரி என்னல பேசக்கூடாது பிரதர் மேல நான் ஸ்பீக்கர். மாசமா. இல்ல நான் கவனிக்கல, நான் தான் கவனிக்கல. விஷால் ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். வாங்க விஷால் மேல. விஷால் ஸ்பீக்கருக்கு வந்து ஆட் பண்ண முடியல, ஆனால் கோஹோஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். கோஹோஸ்ட் மேல வந்துருங்க. ஏன்டா அங்கிட்ட இங்கிட்ட அடிக்கிட்டே இருக்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டியாடா? எப்போ மேல வந்திருக்கோம் போயிருப்பாரு. விஷால் கோஹோஸ்ட் பாருங்க, கோஹோஸ்ட் பார்த்து மேல வாங்க. கேட்கல கேக்குது சொல்லுங்க. இல்ல யாரோ ஏதோ சீரிஸ் கேட்டாங்களே, யாரு என்ன சீரிஸ் அது? எஸ் பிரதர் நான் தான் கேட்டேன். பேர் என்ன மினியேச்சர் ஒய்ஃப். மினியேச்சர் ஒய்ஃபா? ஆமாம் பிரதர். சரி, கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க எனக்கு. ஓகே யா பிரதர். புதுசா இருக்கே. ஓகே, எடுத்துடலாம். நீங்க டிஎம் பண்ணுங்க. நான் காலைல இருந்து இந்த ராமாயணத்துக்கு ஒரு மீன் பார்த்தேன் விஷால் ப்ரோ. அது அடிக்கடி டைம் இல்ல வந்துட்டு இருக்கு. இல்ல எது சாய் பல்லவி மீமா? இல்ல ராவணன் வந்து சீதையை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துரு அப்படிங்கிற ராமர் சொன்ன உடனே கொண்டு வந்து நீ என்ன பண்ண போற? அந்த மீன் காலைல இருந்து வந்துட்டே இருக்கு. அதத்தாங்க கேட்ட சாய் பல்லவி ஒரு மீமான்னு. பழைய கனகா மீம் ஒண்ணு வருங்க, அதுதான் தோணும் எனக்கு எப்பவுமே. பழைய ஓஜி ட்விட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மீம்னு. நீங்க சொன்ன பாட்டு நல்ல சூப்பரா இருக்கும்ண்ணே. லேடி பேக்கர் பிஜிஎம் அசகசா மசகசன்னு ஒண்ணு வரும். சூப்பரா இருக்கும் அது. திம்பப்பதா பிது 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 அப்படின்ற மாதிரி இருக்கும், செமையா இருக்கும் அது. இதுலயே இந்த ரசகுல்லா பாட்டு சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த ஜிவி பாடின பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மீம எனக்கு தெரிஞ்சு மன்சூர்லிகானோ இல்ல ஆனந்த்ராஜோ ஒரு படத்திலேயே டயலாகாவே சொல்லியிருப்பாங்க ப்ரோ. இப்போ இவங்க மீமா போடுற விஷயத்த இப்ப நான் சொன்னேன்ல இந்த கான்டெக்ட படத்திலேயே டயலாகா ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மன்சூர்லிகானா இல்ல ஆனந்த்ராஜானே எனக்கு பேரா தெரியல, பட் சொல்லியிருப்பாங்க ஒரு படத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். ஏமா வில்லன்களை பார்த்தாலே பயப்படுறீங்க? வில்லனுங்க நாங்க என்ன பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம் தானே பயப்படுறீங்க? ஓகே, எங்கள்ட்ட இருந்து ஹீரோ உங்களை காப்பாத்திட்டு போய் என்ன பண்ண போறோம், அப்படியாம எங்களை பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்ற ஒரு மீம் கான்டெக்ட அவங்க படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க ஒரு படத்துல. அது ஆனந்த் ராஜா இல்ல மன்சூர்லிகானான்னு தெரியல சரியா. பிரகாஷ் ப்ரோவுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. அவர் தான் ரீல்ஸ் பேக் போடுற ஆளு. எல்லார பத்தியும் தெரியும். ஏங்க அதுக்காண்டி இந்த டைலாக்கான ரீல் ஃபேக்டாங்க அவர் போட்டு வச்சிருப்பாரு. இப்படி கிடையாது, யார் யார் எந்தெந்த டைலாக் பேசியிருப்பா, எந்த படத்துல என்ன டைலாக் வரும்னு துல்லியமா சொல்லுவார். ஏங்க அந்த ட்விட்டர்ல புதுசா 2-3 நாளா ஒரு அப்டேட் இருக்காருமா, அந்த போட்டோ ஒண்ணு போடுற, அது வராம இருக்கு, என்னங்க பண்ணும்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். என்னது? இந்த ட்விட்டர்ல 2-3 நாளா இந்த போட்டோ வச்சு ஒண்ணு சாவடிக்கிறாங்கல்ல. ஒரு போட்டோ ஒயிட்டா, இன்னொரு போட்டோ இதா போட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த அதுவா அந்த வந்து கட்டு பேத்துது. அது வராம இருக்கு, ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? என் டிஎல் எல்லாம் அது வரல பல்தான், அதனால எனக்கு தெரியல. பல்தான் உங்க டிஎல்ல வருதுன்னா அது ஓகே, புரியுது எனக்கு. வயசு பையன் ஏன் உங்க டிஎல்ல வருதுன்னு எனக்கு புரியுது. ஓகே, என்ஜாய். முத நாள் ஆர்வமா லைக் போடக்கூடாது பல்தான் இருந்தேன், அவ்வளவுதான். இங்க பாரு, இந்த ட்விட்டர்ல அண்ணா போஸ்ட் தவிர யாருக்கு லைக் போட்டது கிடையாதுடா. நான் போய் என்னோட லைக்ஸ்ல எடுத்து போடுறேன் தெரியும். இல்ல இப்பெல்லாம் ட்விட்டர் நீங்க எதை பாக்குறீங்களோ அதே கொடுத்துரும், நீங்க லைக் பண்றீங்கன்றதுலாம் வேற. ஏங்க நான் பாக்குறதுல இது ஒண்ணு கூட வந்து தொலைய மாட்டேங்குதுங்க. நான் தேடி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. எதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணமோ, பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தாலும் நீங்களும் காலிடா. அதான் பெரிய பையன் எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணதுக்கான ரீசன் ஸ்பேஸ்ல தலைவன் பாருங்க. இப்ப பாருங்க தலைவன் பேசுற ஸ்பீச்சை மட்டும் பாருங்க. எண்டு கிரெடிட்ஸ் பிரகாஷ் ப்ரோ எண்டு கிரெடிட்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு தான் ஸ்பேஸ் பக்கமே வருவாராம். மெசேஜ் பண்ணாப்ல ரோலிங் வந்து போட்டு சொல்லுங்க பார்னி, ஆபரேட்டர் லைட்டா பண்ணி கிளம்ப சொன்னாதான் கிளம்பி வருவேன் அப்படின்னு சொன்னாரு.
சரி பரணி ப்ரோ கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஸ்பீச் ஆரம்பிங்க. கட்சி வாரம் வாரம் கண்ணை தொடக்க விடுறாங்க. போன வாரம் ஒரு கண்ணை தொடச்சிட்டு வந்தீங்க, இந்த வாரம் ஒரு கண்ணை தொடக்கிறீங்க. என் கிரெடிட்ஸ் போட்டு கண்ணை தொடக்க வைக்கிறதே வேலையை வச்சுட்டேன்ல. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி, கேக்குது பரணி, சொல்லுங்க பரணி. ஆனா அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டுதே. வெள்ளச்சாமினே சொல்றே தவிர விஷயத்த சொல்ல மாட்டீங்க. இல்ல ப்ரோ, அதுதான் ப்ரோ, அது சொல்லிட்டு 2 நிமிஷம் அழுவாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் வருவாரு. ஓ அழுதுகிட்டு இருக்காரு அப்ப. அழுவுங்க பரணி. வெள்ளச்சாமினே விஷயம் தெரியுமானே? ஏன்னா அழுகுறாரா உண்மையிலுமே? அவ்வளவு அழுது இருக்கா? கூல் கொஞ்சம் சமாதானப்படுத்துட்டு டைம் டேக் யூ அட் ஓன் டைம். பிரகாஷ் அண்ணா, பிரகாஷ் ப்ரோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரி ரைட். பிரகாஷ் ப்ரோ பாத்தீங்களா, பேச்சிலேயே அந்த கண்ணீர் வருது. தெரியும். சீரியஸா கிண்டல் பண்ணல முன்னாடி. சீரியஸ் எமோஷனலா இருக்காரு போல இருக்கு. சரி பொறுமை பாருங்க, பொறுமை. தண்ணி பக்கத்துல குடிச்சிட்டு பொறுமையா சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடலாம் பேச. பிரகாஷ் அண்ணா, இந்த ராமாயண ட்ரெய்லர்ல விவேக் ஓப்ராய் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? இருக்காரா படத்துல? விவேக் ஓப்ராய் என்ன லுக்ல இருந்தாரு, அதை பத்தி சொல்லுங்கயா. குபீரா இருந்தாரு, போய் பாருங்கயா. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு சூர்பனகை கேரக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவங்கதான் அவங்களா அப்படின்னு இருந்துச்சு ப்ரோ. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்கண்ணா. இல்லங்க 2 தடவை காமிச்சாங்களா அவர் இருக்காரான்னு கேட்டாரு ஒரு பொசுக்குன்னு. ஆமா வராரு, லுக்கு வேற குபீரா இருக்கு, என்னன்னு தெரியல போங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, சூர்பனகை வந்து அவங்கதான்றதே நான் ஒரு மீம் வச்சுதான் ப்ரோ ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்னொரு வாட்டி போய் ட்ரெய்லரை பார்த்தேன். அது ரகுல் பிரீத் மாதிரியே தெரியல எனக்கு. அது என்ஜிகேவோட ஒரு மீம் கனெக்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போய் ட்ரெய்லரை பார்த்தா ஆமா இவங்க தான் அவங்க அப்படின்னு. சுகன் ப்ரோ பாத்தியா கமல்? இல்ல அதுக்குதான் சுகன் ப்ரோ வேற ஹீரோயின் எல்லாம் பாக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பண்ண வைக்க. சரி பரணி ப்ரோ ரிவ்யூ சொல்லுங்க. பரணி ப்ரோ ரிவ்யூ எல்லாம் இல்லைங்க, நான் நாளைக்கு சொல்றேங்க. எனக்கு படம் பிடிச்சதுங்க, அவ்வளவுதாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் சும்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி வச்சிருந்தேன். பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லி ஒழுங்கா சொல்லிருங்க ரிவ்யூ. இல்ல நாளைக்கு டைம் சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு சொல்லுங்க பரணி, ஒன்னும் பிரச்சனை. விவேக் ஓப்ராய் இப்பதாங்க பார்த்தேன் டிஎல்ல. அவர் பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு மாதிரியே இருக்காருங்க. நான் ட்ரைலரை அனலைஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் ட்ரைலர்ல நான் ராவணனை ரசிச்சேன்னா, விசுவல்ஸ் வச்சுன்னா நல்லா இருக்கா போயிட்டு விட்டுட்டேன். யாரா இருக்காங்க கூட பாக்கல. அதனாலதான் அனுமனை இல்லைங்கிறதே நான் அதுக்கப்புறம் நோட் பண்ணேன். ஆமால அனுமரை காமிக்கிறேன், பார்ட் 2க்கு தானே அவர் வச்சிருக்காங்க. நல்லா சரி ரைட். அதுக்கப்புறம் இது பார்த்துக்கோ விட்டாச்சு. கரெக்ட் ப்ரோ. சாரி பிரகாஷ் ப்ரோ, எனக்குமே மெயின் ஃபோக்கஸ் ராவணன் தான் இருந்தாப்ல. ஏன்னா அவரை வச்சு தானே ட்ரெய்லரும் ஆரம்பிப்போம். ஸோ அதுலேயே ஃபோக்கஸ் போயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன்லாம் பாத்துருக்கீங்களா? அப்பப்போ பாத்துருப்போம். நீ மறந்துடுவீங்களா? ஆமா. நீங்க எதுக்கும் ஒரு ரீகேப் போட்டு போங்க ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த கார்த்தி கிருஷ்ணா போட்டிருக்காரு, அதை மட்டும் பாத்துட்டு போங்க போதும். இருப்பார்ல அவர் சேனல்ல போட்டிருக்காரு, நீங்க வேணா பாருங்க. இதுக்கப்புறம் பரணி ப்ரோட்ட இருந்து டிஎம் வந்துட்டே இருக்கும். பாத்துட்டீங்களா ரீகேப் படம் பாத்துட்டீங்களா? இருங்க ஏதோ சொல்ல வர, சொல்லுங்க பரணி. இல்ல நான் வந்துட்டு ராக்ஸ் மெயின் ஸ்கிரீன்ல தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்கிரீன் இது வரைக்கும் நான் போனதில்ல. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்க்ரீனும் செம பெருசா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கத்துற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் குறை இருந்துச்சு. மற்றபடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணேன். சேடி கேரக்டரும் வந்து செமையா இருந்துச்சு. எது ஜேடியா? சேடி அதுக்கு தானே எல்லாம் போறீங்களே, பாதி பேர் அதுக்கு தான் போறாங்க பரணி. அதுக்காக இல்லை, ஆனால் நான் இப்படி வந்து இது பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுவும் எண்ட் கிரெடிட்ஸும் வந்து ஒரு மாதிரி மாசா இருந்துச்சு. பரணி ஒரு சைடு வந்து ஒரு சைடு எமோஷனல், இன்னொரு சைடு நடந்துகிட்டு பஸ் ஓடுறதுக்காக ஓடிட்டு இருக்கிறாரு. 2 சேர்ந்துக்கிட்டு அவரோட பேச முடியல. அதாவது ஏற்கனவே துக்கம் தொண்டை அடைக்குது, இப்ப நடக்கிறப்ப மூச்சும் தொட்டை அடைக்குது. அதனால பரணி நீங்க நாளைக்கு சொல்லுங்க. இல்ல பரணி ஒண்ணு அதான் சொல்ல, ஆல்ரெடி இன்னைக்குதான் எமோஷனல் உண்மையை சொல்லிட்டாரு. எப்பவுமே எமோஷனலா இருக்கும் மனசு உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து
என்னத்த சொல்றதுக்கு உண்மையாலுமே சொல்லிட்டாரு. பெரிய உண்மையா இருக்கு. சரி ரைட்டு பரணி, நாளைக்கு சொல்லுங்க பரணி, டீட்டெயிலா சொல்லுங்க ஸ்பைடர்மேன் எப்படி இருந்துச்சு என்ன ஏது சரி பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பல்தான். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு மாவீரன் வருவாரு, அவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தலையை விடலாமா வேணாமான்னு யோசிங்க. இல்ல ஸ்பைடர்மேன் நாங்க புக் பண்ணிட்டேங்க ஆல்ரெடி பையனுக்காக. மாவீரன் சொல்லிட்டாரு தலையை விடுறதுலாம் அடுத்த விஷயங்க. என் பையனுக்கு பிடிச்சி போச்சு. அந்த எப்போ பார்த்தா நொய் 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 வாட்டர் கேன்ல இருந்து எல்லாமே ஸ்பைடர்மேன் இத்தனைக்கு அவன் எதையும் எனக்கு இப்ப அவன் வீட்டுல ஏதாவது பார்த்தா அதை பார்த்து வளருவாங்க. இவன் எதையுமே பார்த்தது இல்லை. நார்மலாவே அவனுக்கு பிறந்த அளவு இப்போ வரைக்கும் ஜேசிபினா ரொம்ப பிடிக்கும். இப்ப குறிப்பிட்ட வயசு வெளியே போய் ஜேசிபி பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கும். இவன் ஜேசிபி அவனுக்கு படத்துல போன படத்துல 5.5-6 கிலோல ஜேசிபியே செஞ்சு வச்சேன் கேக் வெட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். பரவாயில்லையே தலைவா, மாஸ்க் காமிச்சிருக்கீங்களே. அதே அண்ணனா என்ன ஸ்பெஷல்னா அதை போட்டோ போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டு ட்விட்டர்ல போடல. எடுத்து போட்டு விடுவோம் தீபாவளிக்கு அந்த சமயத்துல போட்டு விடுவோம். ஜேசிபி அதே மாதிரி 5 கலர்ல போட்டு அவன் ஜேசிபி அந்த மாதிரி. இப்ப ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். வாட்டர் கேன் பேக் எல்லாத்தையும் ஸ்பைடர்மேன் தெரியுறான். அவன் ப்ரஷ்ஷே ஸ்பைடர்மேன் ப்ரஷ் தான், டூத் ப்ரஷ். அவனுக்காகவே புக் பண்ணிருக்கேன். இப்ப எனக்காக எல்லாம் புக் பண்ணல, அவனுக்காக புக் பண்ணிருக்கேன். என்ன ஒண்ணு, அவன் 4.5 வயசு பையனுக்கு எப்படி போய் 3D போட்டுட்டு இப்ப டார்ச்சர் பண்றதா ஒரு சின்ன மன தயக்கம் இருக்கு. 3D கிளாஸை போட்டு அதை போய் இழுக்கிறதா, தலை வலிக்குமா என்ன பாப்பானா புரியுது. ஏன்னா என் பொண்ணுக்கு இந்த ஜங்கிள் என்னமோ ஒரு படம் வந்துச்சு, அது பேர் என்ன, ஜங்கிள் புக். ஜங்கிள் புக். அந்த ஜங்கிள் புக் என் பிள்ளைங்களை கூட்டு போனேன். 2 பிள்ளைகளுமே 3D ரொம்ப நேரம் பார்க்காம கழட்டி வச்சுச்சுங்க. அவங்களுக்கு பிடிக்காம ஒரு 1/2 மணி நேரத்துல 3D கழட்டி. 3D இல்லைன்னா நார்மலா பிளரா இருக்கும். 3D ஸ்கேன்ல போய் படம் பார்க்க போனோம்னா அது எதுக்குதான் கூட்டு போனோம் ஆயிடுச்சு. பிள்ளைங்க போய் தேட்டர்ல போய் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க. நம்ம மத்தவங்களை திட்டுவோம், எதுக்கா தேட்டர் கூப்பிட்டு வைங்க பிள்ளைங்களை பார்க்க வைக்கலன்னா அப்படின்னு திட்டுவாங்க. என் பிள்ளைங்க பண்ணிருச்சா, ஆனா அதுல இருந்து இந்த 3D படத்துக்கே கூட்டு போறதில்ல. இப்ப இவனுக்கு புக் பண்ணிருக்கேன். ஸ்பைடர்மேன் ஆர்வமா பார்த்தானா படத்தை பார்ப்பேன், இல்லையா அவனை கூட்டு வெளியே வந்துடுவான். அவ்வளவுதான். ஆனா இப்ப என்னென்ன வயசு ஆகுது? 4.5 வயசு ஆகுது. 4.5 வயசா? ஓகே பாருங்க, ஏன்னா லென்த் உங்களுக்கு நிறைய இது வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் தேட்டர்ல பாத்திருக்கேன். ஒரே ஒரு படம் மட்டும் தான் தேட்டர் கூட்டு போயிருக்கேன். 4 வயசு முடிஞ்சாலும் கூட்டு போவேன்னு. இப்ப 4 வயசு முடிஞ்சாலும் கூட்டு போனேன். ஒரு படம் பாத்திருக்கான், அவ்வளவுதான். இப்ப அவன் தேட்டருக்கு 2வது எக்ஸ்பீரியன்ஸ். அது சொன்னா சிரிப்பீங்களே, சொல்லுங்கண்ணா பரவாயில்ல, அது வேணா விட்டுருவோம். சொல்லுங்க. அவன் இது வரைக்கும் தேட்டருக்கு போன மொதல் படம் இப்ப லெஜண்ட் நடிச்ச ஒரு படம் வந்துச்சுல்ல, லீடர். அதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு. அத சொல்லுங்கன்ற. சூப்பர். லெஜண்ட் ஃபேனா? இல்லங்க, 4 வயசு முடிஞ்சு என்ன படம் கூட்டு போறது யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு படம் தான் இப்ப ஃப்ரீயா இருந்துச்சு, கரெக்டா முதல்ல வந்துருந்துச்சு. 4 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு அது வரைக்கும் தேட்டர் கூட்டு போவேன், வீட்டுல விட்டுட்டு போவேன். அந்த சமயத்துல வேற படமே இல்லை. இந்த லீடர் வரப்ப படமே வரல. இல்ல ஃபேமிலியோட போற மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சா ஃபேமிலியோட கூட்டு போனேன். அப்ப கூட்டு போனதா அவனை இந்த வாட்டி விட்டு போவானா, கூட்டு போவோம் முதல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கணும்னு சொல்லி கூட்டு போனேன். பாதி படம் பார்த்தான், பாதி படம் தேட்டர் விளாண்டான், அவ்வளவுதான். ஆனா எனக்கு இது என்னமோ 3D விட 2D இன்னும் நல்லா இருக்கும் தானே தோணுது. 2D இல்லையேங்க, 2D தேட்டர்லயே இல்லையே. திருச்சியில ஒரு தேட்டர்ல கூட போடல, டால்பில போட்டுருக்கான். போடல பாருங்க. இல்ல டால்பிலயோ எதுலயோ ஒரு இதுல போட்டிருந்தான், நான் பார்த்தேன். அப்படியா தெரியல, நான் பார்த்த வரைக்கும் இல்ல. அதனால மெகா ஸ்டார்ல 3D போட்டு விட்டேன், தமிழ் 3D. சரி பாத்துக்குவோம் பாருங்க, நாளைக்கு வீட்டுல சொல்லுங்க, பாத்துக்குவோம். பாய். ஓகே பை. எல்லாரும் போய் மஸ்ட் வாட்ச் படம் எல்லாரும் போய் பாருங்க. நான் விஷால் மட்டும் 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அண்ணா இருக்கு ஒரே நிமிஷம். விஷயம் சொல்றீங்களா? இல்ல அண்ணா, மொதல் விஷயம் வந்து ராவ் பகதூர் நீங்க பாத்துருங்க. பாலன் கூட காலைல கூட பாருங்க. நைட்டு வந்து ராவ் பகதூர் படம் வந்து மஸ்ட் வாட்ச். என்னோட பர்சனல் ஐடி ரெக்கமெண்டபிள். 2வது வந்து நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம பேசுவோம் கொஞ்சம் பர்சனல் கால. ஓகேங்களா? படத்தை பத்தி, ஸ்பைடர்மேன் இதை பத்தி. ஓகேவா? சரிடா, கூப்பிடுறேன், பேசுவோம். விஷால் அவன் பேச்ச கேட்காதீங்க. நைட்டு பாலன் பாருங்க, காலையில ராவ் பகதூர் பாருங்க. ஏன் என்னாச்சு? நான் பாலன் தியேட்டர்லயே பாத்துட்டேங்க. எனக்கு மஸ்ட் வாட்ச் படம்னு சொல்லியிருந்தேங்க, இந்த வருஷத்தோட பெஸ்ட் படம். வேற என்ன சொன்னாரு? நைட்டு பார்க்க வேணாம்னு சொல்லி இன்னொரு படம் பாலன் தான் சொல்றாரு. பாலனை பார்க்காதன்றாரு. நைட்டு வருது இல்ல பாலன். இல்ல நீங்க விஷாலனை பாத்துட்டாருல, அதனால எனக்கு ராவ் பகதூர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல அதான் பாக்குறேன், கன்ஃபார்ம் நைட்டா தான் பாப்பேன். ஓகே உங்க நாளைக்கு கூப்பிடுறேன், பேசுவோம். ஓகே பாய்ண்ணே. ஓடிடில என்ன பண்ணாலும் பாருங்க, தியேட்டர்ல போய் ஸ்பைடர்மேனை பாருங்க எல்லாரும். ஓகே பாத்துட்டேன் நானு.